வணக்கம் நட்புகளே, மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. அத்தியாயம் 49. ஆடவர்கள் கடத்தப்பட்டு வைத்திருக்கும் ரிசர்வ் ஏரியா பற்றிய தகவல் கிடைத்ததில் 3 ஜோடிகளும் விஜயவாடாவிற்கு விரைந்தனர். ஒரு பங்களாவின் முன் கார் நிறுத்தப்பட ஸ்வரூப்பின் ஆட்கள் அங்கு தயாராக இருந்தனர். அங்குதான் தேஜஸ்வினும் இருந்தான். இவர்களை கண்டதும் வேகமாக அருகில் வந்தவன் கையில் ஐபேடை வைத்துக் கொண்டு, பாஸ், இதுதான் அந்த ரிசர்வ்டு ஏரியா, இங்க இருந்து 10 கிலோமீட்டர்ல இருக்கு என்று லொகேஷனை காட்டினான். தேஜஸ்வினை கண்டதும் உற்சவி, டேய் தேஜா, உன் இஎம்ஐ பொண்டாட்டிய விட்டுட்டு இங்க வந்து நிக்கிற என்றதில் திரு திருவென விழித்தவன், நான் வீட்டுக்கு போயே 1 வாரம் ஆகுது என்றான் மெல்லமாக. ஐயோ பாவம், புது ஜோடிகளை பிரிச்ச பாவம் உங்களை சும்மா விடாதுடா என மூவரையும் குற்றம் சாட்டிய அஷிதாவை ஸ்வரூப் நறுக்கென தலையில் கொட்டி, இப்ப இது ரொம்ப முக்கியம், 3 பேரும் உள்ள போய் இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம் என்றான். விஹானாவிற்கு சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட தெரியவில்லை. ஒருவித மாயையுடனே அமைதி காத்தாள். ஜோஷித்தை அவ்வப்பொழுது பார்த்து வைப்பதும் பின் இதழீரத்தின் தடத்தை உணர்ந்து சிலிர்த்து கொள்வதுமாக அவளுக்குள் தனி உலகத்தை உருவாக்கி அதில் வலம் வந்து கொண்டிருந்தாள். உற்சவி ஸ்வரூப்பின் கூற்றை மறுத்து, ஏன் நாங்களும் வரோம் என்றிட, அங்க சேஃப்டி எப்படி இருக்கும்னு தெரியலடி, இதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சா பரவாயில்ல, நாங்களே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் போறோம் என்று விளக்கம் அளித்தான். அதெல்லாம் முடியாது, அஷியம் விகாமம் வேணும்னா இங்க இருக்கட்டும், நான் வருவேன் என்று வீம்பு பிடிக்க, ஏய் சொல்லிட்டே இருக்கேன்ல, போடி உள்ள என அனலாக பொறிந்தவனை முறைத்தவள் ப என்று முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே சென்றாள். அஷிதா தான், ஏண்டி நம்மள கழட்டி விட்டுட்டு போறானுங்க என்று கேட்க, அந்த சரோஜா தேவி சோப்பு டப்பாவையும் அவனுங்களே வாங்க பிளான் போடுறானுங்க போல என்று கடுப்புடன் காய்ந்தாள் உற்சவி. சஜித்தும் ஜோஷித்தும் தீவிரத்துடன் லொகேஷனை பார்த்து ஏதோ விவாதித்துக் கொண்டிருக்க ஸ்வரூப் காரை குத்தி கோபத்தை அடக்கினான். அதில் நிமிர்ந்த இருவரும், என்னடா ஆச்சு என வினவ, நதிங், போலாம் என்று கிளம்பினான். பத்ரிக்கு ஏற்கனவே உற்சவியின் மீது பகைதான். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்தே தொடர்ந்த வஞ்சம் இது. அவளை அவன் சீண்டவில்லை என்றாலும் அவனது கண் பார்வைக்குள் தான் வைத்திருந்தான். இன்னும் சொல்ல போனால் உற்சவியை அடைந்திடவும் வெறி கொண்டான். தானாக அவளை அணுகாமல் அவளையே தன் காலடியில் வந்து விழ வைக்க எண்ணியவன் ராகேஷின் மூலம் அவளுக்கு ப்ராஜெக்ட்களை கொடுத்தான். பத்ரி எங்கோ சென்று தொலைந்து விட்டான் என்று நம்பிக்கொண்டிருந்த உற்சவிக்கும் தன்னை நிழல் போல அவன் தொடர்வது தெரியவில்லை. பத்ரியோ ஸ்வரூப் வீட்டிற்கு திருட அனுப்பி திருடி கொண்டு வந்து விட்டால் ராகேஷ் அவளை கொலை செய்ய முனைவான், அதற்கு அவள் பயந்து ஒடுங்கி போவாள் என்று கற்பனை செய்து கொண்டான். அந்நேரம் அவன் இடையில் புகுந்து அவளுக்கு உயிர் பிச்சை தரலாம் என்றும் அதற்கு காலம் முழுக்க அவனது காலடியில் அவனது மஞ்சத்தையும் நிரப்பி தன் அடிமையாக அவளை இருத்தி கொள்ள திட்டமிட்டான். அப்படி ஒருவேளை ஸ்வரூப்பிடம் மாட்டிக்கொண்டால் அவ்தேஷ சகோதரர்கள் அப்பெண்களை தண்டிக்காமல் விடமாட்டார்கள் என நிச்சயமாக நம்பினான். அப்போதும் அவளை விடுவித்துக் கொள்ள தன்னிடம் வர வைத்துக் கொள்ளலாம் என வெறியுடனும் வஞ்சத்துடனும் சிறு வயது முதலே அவள் மீது தோன்றிய தீரா மோகத்துடனும் பதுங்கும் புலியாக காத்திருந்தான் பத்ரி. அவனது திட்டங்களை எல்லாம் அடித்து நொறுக்கியது ஆடவர்களின் செயல்கள். அவர்களை தண்டிப்பார்கள் என்று நினைத்தால் ஆபத் பாந்தவர்களாக பாதுகாக்க அல்லவா செய்கிறார்கள். அதுவே அவனை இன்னும் வெறி கொள்ள செய்தது. அவனை பற்றிய தகவல்கள் அனைத்தும் அறிந்து கொண்ட சொரூப்பிற்கு இனி அவனது நிழலை கூட உற்சவியின் மீது விழ வைக்க விருப்பமில்லை. அதனாலேயே இப்பிரச்சனையில் இருந்து அவளை விலக்கி வைக்க முயன்றான். 10 கிலோமீட்டரில் இருந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியாவிற்குள் நுழைந்தனர் சகோதரர்கள். எடுத்ததும் கூட்டமாக சென்று அவர்களை உஷாராக்கி விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தனர். கையில் துப்பாக்கியை வைத்தபடி மூவரும் சற்று தள்ளி 3 திசைகளில் நகர்ந்து சுற்றி முற்றி பார்க்க அங்கு சிறிது தொலைவில் பாழடைந்த கட்டிடம் ஒன்று தெரிந்தது. அதனை நோக்கி எச்சரிக்கையுடன் உள்ளே சென்றவர்களின் பார்வையில் அகப்பட்டாள் நாகவல்லி. மயங்கிய நிலையில் கிடந்த பெண்ணின் அருகில் சென்றவர்களில் ஜோஷித், நகா என அவளை எழுப்பினான்.
அதில் மெல்ல மயக்கம் கலைந்தவளின் வாயில் ஒட்டி இருந்த பிளாஸ்டரை எடுத்து விட்டவன், நீ எப்படி இங்க வந்த என கேட்டான், பார்வையால் சுற்றத்தை அளந்தபடி. அண்ணையா, எனக்கு தெரியும் நீங்க எப்படியும் என்ன காப்பாத்திடுவீங்கன்னு என அழுது கரைந்தவள், எனக்கு தெரியல அண்ணையா, யார் கடத்தினாங்கன்னு. ரொம்ப நாளா என்ன இருட்டு ரூமுக்குள்ளதான் பூட்டி வச்சிருந்தாங்க. அடிக்கடி மயக்க மருந்து கொடுத்தாங்க. இப்ப இங்க கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க என தேம்பினாள். ஸ்வரூப், பயப்படாத நாகா, அதான் நாங்க வந்துட்டோம்ல, இனி உன் பக்கத்துல கூட யாரும் வர முடியாது என்றவனின் இதழ்களில் இகழ்வாய் ஒரு புன்னகை. அந்த நவீன பங்களாவின் ஹாலில் இருந்த பெரிய சோஃபாவில் காலை நீட்டி அமர்ந்தாள் அஷிதா. உற்சவிக்கோ பொழுதே போகவில்லை. இப்படி விட்டு விட்டு சென்று விட்டானே என கடுப்படித்தாள். விஹானாவோ, 3 பேர் மட்டும் தனியா போயிருக்கானுங்க, போலீஸ் புரொடெக்ஷனோட போயிருக்கலாம்ல என பதற்றத்துடன் இருந்தாள். இவனுங்க தான் போலீஸ்க்கே ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் போல. போலீஸை விட அதிக குண்ட இந்த சமுத்திரம் பாய்ஸ் தான் வேஸ்ட் பண்ணிருக்கு என்று உற்சவி கிண்டல் அடித்ததில் கேலியாக சிரித்தாள். அஷிதாவோ பங்களாவை சுற்றி பார்த்தபடி, இங்க லாக்கர் எங்க இருக்கும் என கேட்டிட, விஹானா அடியே என பல்லை கடித்தாள். இஹிஹி, சாரி டால்ஸ், பழக்க தோஷத்துல லாக்கரை தேடிட்டு இருக்கேன் என்றவளை கண்டு இருவரும் நகைத்தனர். அந்நேரம் வாசலில் ஏதோ சத்தம் கேட்க உற்சவி சென்று பார்த்தாள். அங்கு ஜிம்பாடியில் ஒருவன் அங்கிருந்த காட்ஸை மிரட்டி கொண்டிருந்தான். விஹானாவும் அவள் பின்னே வந்து பார்த்து அதிர்ந்து, ஷவி, இவன் தான் பத்ரி, இவன் ஏன் இங்க வந்திருக்கான் என்று பதறினாள். அந்த பத்ரியோ, நான் உற்சவிய பாக்கணும், பார்த்து பேசிட்டு போயிடுவேன், அதை தடுக்க நினைச்சா எல்லாரையும் சுட்டுட்டு உள்ள போவேன் என்று துப்பாக்கியை நீட்ட அவர்களும் துப்பாக்கியை எடுத்து நீட்டினார்கள். பத்ரியுடன் வந்த ஆட்களும் துப்பாக்கியை எடுத்து நீட்ட உற்சவி கண்ணை சுருக்கி பத்ரியை பார்த்துவிட்டு, தேஜா, அவனை உள்ள விடு என்றாள். தேஜஸ்வின் மிரண்டு, இல்ல ஷவி, பாஸ் யாரையும் அலோ பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காரு, நீ உள்ள போ என்று மறுக்க, சொருப் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் தேஜா என்று பிடிவாதமாக உரைத்த பெண்ணவளை பல வருடம் கழித்து அப்போதுதான் நேருக்கு நேராய் பார்க்கிறான் பத்ரி. கோபம் அஞ்சத்திற்கிடையே அவள் வளைவு சுழிவுகளில் பார்வையை பதித்தவனிடமிருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்துவிட்டே அனுப்பினான் தேஜஸ்வின். ஏளனத்துடன் அவள் அருகில் செல்ல போகையில், இன்னொரு தடவை ரேப்பாட்டம் பண்ணலாம் போல, அப்போ மிஸ் ஆகிட்ட இப்ப என இலக்காரத்துடன் கேட்டான். பிஞ்சிரும். உற்சவி பதில் பேசும் முன் விஹானா கொந்தளிக்க, அஷிதா, இவனை ஏண்டி உள்ள வர சொன்ன? தேஜா, இவனை அடிச்சு துரத்து என்றதில், சில்லி கேர்ள்ஸ் என அதனை அசட்டையுடன் ஒதுக்கிவிட்டு உள்ளே செல்ல சாவகாசமாக சோஃபாவில் கால் மீது கால் போட்டு அமர்ந்தான். ஏண்டி, உங்க 3 பேரையும் திருடு அனுப்புனா இங்க அவனுங்க கூட கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளவு கொடுத்தானுங்க என கேட்டான் நக்கலாக. அதெல்லாம் நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவு. அதே நக்கலுடன் வெளிவந்தது உற்சவியின் வார்த்தைகள். ஓஹோ, அதான் பல்ல காட்டிக்கிட்டு அவன் கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்கியா? பணம் மட்டும்தானா, இல்ல அப்பப்போ அவனுக்கு அந்த புற சேவைகளும் செய்வியா? அதான் இன்னும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கானோ என தாடையை நீவி சந்தேகம் போல கேட்க, உற்சவி பொங்கிய ஆத்திரத்தை அடக்கி கொண்டு, நீ வேணும்னே தானே என்ன ராகேஷ் கூட கோத்து விட்டு ஸ்வரூப் வீட்டுக்கு அனுப்புன, என்ன வாட்ச் பண்ணிட்டு இருந்தியாடா? மனதில் தோன்றிய சந்தேகத்தை கேட்டு விட்டாள். இன்ச்சு பை இன்ச்சு வாட்ச் பண்ண ஷவி. என் நெத்தில காயத்தை ஏற்படுத்தினவள உடம்பு முழுக்க காயமாக்காம விட்டுடுவேனா என்ன? அதுலயும் என்கிட்ட இருந்து மிஸ் ஆன ஒரே பொண்ணு நீதான். சோ இத்தனை வருஷத்துல கோபம் அதிகமான மாதிரி உன் மேல ஆசையும் அதிகமாக இருக்கு. பட் ஐ வில் வெயிட். என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு நீ போர் அடிக்கத்தான் போற. ஊருக்காகன்னு திருடியான உன்னை எப்படியும் பலி கொடுக்கத்தான் நினைப்பான். அப்ப உயிர் பிச்சை கேட்டு நீ என்கிட்டதான் வரணும். உன்னை அணு அணுவா துடிக்க வச்சு வலிக்க வச்சு சாகரத்தை மேல்னு யோசிக்கிற நேரத்துல அந்த சாகர வரத்தை கூட தராம உன்னை சித்திரவதை பண்ண போறேன். அந்த நாளுக்காக தினம் தினம் காத்துட்டு இருக்கேன் ஷவி என அக்னி ஜுவாலையுடன் வஞ்சத்தை கக்கினான். விஹானாவும் அஷிதாவும் லேசாய் நடுங்கிய மனதுடன் இருக்க, உற்சவி அவன் பேசியதற்கெல்லாம் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. ஷப்பா, நீ சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா இன்னும் இருக்குன்னு காத்துக்கிட்டே இரு. இவ்ளோ பேசுறியே, பசங்களை கடத்தி பழைக்கிற வெக்கமா இல்ல உனக்கு என்று நாசுக்காய் பேச்சை ஆரம்பித்தாள்.
அவனிடம் எப்படியாவது ஒரு விஷயத்தையாவது வாங்கிவிட வேண்டும் என்று ஆவல் கொண்டே அவனை உள்ளே அனுமதித்தாள். அவளது எண்ணம் புரிந்த பத்ரி, வெக்கத்தை பத்தி நீ பேசாதடி, கொடுத்த வேலைய முடிக்காம அவனுக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்க, காசு கொடுத்தா கால் கேர்ள்ஸா கூட போற உங்களை பத்தி இன்னும் இவனுங்களுக்கு தெரியல போல என்று நெருப்பை கக்கினான். அதில் 3 பெண்களின் மனதும் ஒரு நொடி துடித்துதான் போனது. உற்சவி கோபத்தை அடக்க இயலாமல், அவன் இருக்கும்போது வந்து உன் வீரத்தை காட்டாம பொட்ட மாதிரி அவன் போனதுக்கு அப்புறம் வந்திருக்க என கூறி முடிக்கும் முன் அவளது கழுத்தை பிடித்தான் பத்ரி. விஹானாவும் அஷிதாவும் தடுக்க முயல அவனோ சிறிதும் கையை எடுக்காமல் இறுக்கிக் கொண்டே சென்றான். என்னடி துள்ற, இவ்வளோ நாள்ல அவன்கிட்ட நீ சோரம் போகாமையா இருந்திருப்ப, எதையாவது காட்டியாவது அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்திருக்கணும்ல. நீ உனக்கு கொடுத்த வேலைய செய்யாம என்கிட்டே சவடால் பேசுற என பல்லை கடித்தான். உனக்காக உயிரை கொடுத்து வேலை பார்க்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நீ இதுல இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா ராகேஷ் பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன் என்றவளுக்கு பேச இயலவில்லை. ஏற்கனவே ஒருத்தன் என் மேல கை வச்சதுக்குதான் மூக்கு உடைஞ்சு இருட்டு ரூம்ல சோறு தண்ணி இல்லாம இருக்கான். உன் நிலைமையை யோசிச்சு பாத்துக்க என்று மூச்சு விட முடியாமல் திணறியபடியே அப்போதும் திணக்கமாகவே பேசினாள். ஒரு கட்டத்தில் அவனை தள்ளிவிட்டவள் லொக்கு லொக்கு என இரும அவன் கையில் அணிந்திருந்த கனத்த மோதிரம் கழுத்தின் ஓரத்தில் நன்றாக கீறிவிட்டதில் ரத்தம் வழிந்தது. அவனது கைத்தடமும் பதிந்து சிவந்து போனது. அத்தியாயம் 50. நாகவல்லி பயந்த விழிகளுடன் தன்னை கட்டி வைத்திருந்த இடத்தை பார்த்தபடி, அண்ணையா, நான் மயங்கறதுக்கு முன்னாடி அந்த ரூமுக்குள்ள யாரோ போனாங்க என்று ஒரு அறையை கை காட்டிட ஸ்வரூப் தீவிரத்துடன், ஓ, யாரது என கேட்டான். எனக்கு தெரியலங்க அண்ணையா என அழுகுரலில் கூறியதில், அப்ப தெரிஞ்சுக்கலாம் நாகா, வா என அவளை எழுப்பி விட்டான். அவளோ புரியாமல் எழுந்து, வேணாம், நான் வரல, எனக்கு பயமா இருக்கு என்று பின்வாங்கிட, அட வாமா, நாங்க இருக்கோம், நாங்க இருக்கும்போது பயந்துகிட்டு என்று சஜித் வற்புறுத்தினான். அவளை இழுக்காத குறையாக அந்த அறைக்கு அருகில் கொண்டு வந்தவர்கள், நீயே கதவு திற, நாங்க துப்பாக்கிய லோட் பண்ணிக்கிறோம் என்று ஸ்வரூப் கூறியதில், நானா இல்ல அண்ணையா, எனக்கு பயமா இருக்கு என்றதில் ஜோஷித், ஆட என்னம்மா நீ, கலெக்டர் இப்படியெல்லாம் உயிருக்கு பயப்படலாமா, திற என்றிட அவள் எச்சிலை விழுங்கினாள். திரடி இம்முறை ஸ்வரூப் கடினத்துடன் கூற, அண்ணையா என கூறி முடிக்கும் முன் அவள் நெற்றியில் துப்பாக்கியை வைத்தவன், நான் என்ன உன் கூட பிறந்தவனாடி, அப்படியே நடிச்சு தள்ளுற? எங்க ஊர்ல எங்க கூடவே பேரை மாத்தி அடையாளத்தை மாத்தி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கியே, உனக்கு எவ்வளவு தில்லு இருக்கணும்? நாகவல்லி என்கிற மேகனா என கர்ஜித்தான். அவள் ஸ்தம்பித்து நிற்க சஜித்தோ நக்கல் நகையுடன், எங்களை அந்த அளவு முட்டாள்னு நினைச்சிட்டல, இப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டிய மேகனா என பாவம் போல பேசினான். அரண்டு நின்றவள், என்ன எப்படி என தடுமாறிட, நான் கேக்குறதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு, எதுக்கு இந்த பித்தலாட்டம் பண்ணுன? ஊருக்குள்ள இருந்துகிட்டே பசங்களை கடத்தினது நீதன என உருமினான். அவர்கள் கையில் சிக்கி அவர்களுடனே சென்று மூவரையும் சுற்றலில் விடலாம் என எண்ணிய தனது திட்டம் பாழடைந்ததில் கோபமுற்றவள், அதான் தெரிஞ்சிருச்சுல, அப்படியே திருப்பி போயிடுங்க, இல்லனா உங்க எலும்பு கூட யாருக்கும் கிடைக்காது என்று திமிராக மிரட்டினாள். பலாரென அவளை அறிந்த ஜோஷித், செய்யறதையும் செஞ்சுட்டு திமிரா வர பேசுறியா நீ? மவள, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம நீ நகரவே முடியாது என்னும் போதே அவள் தப்பிக்க முயல சஜித் அவளை லாவகமாக பிடித்துவிட்டு, எப்படியும் சாக போற, உண்மைய சொல்லிட்டு சாவன் என்றான். என்ன விடுங்கடா, உங்களால என்னையும் எங்க நெட்வொர்க்கையும் ஒன்னும் புடுங்க முடியாது. நீங்க தேடி வந்த பசங்கள்லாம் கிடைக்க மாட்டாங்க, கிடைச்சாலும் உயிரோட வாழ மாட்டாங்க. உங்க சமஸ்தானமே சுடுகாடாதான் மாறப்போகுது. இதுக்கு மேல இத தோண்டுனா அந்த சுடுகாட்டுக்கு போற 3 பணம் நீங்களாதான் இருப்பீங்க என்று ஆத்திரத்துடன் மொழிந்தாள். ஸ்வரூப் சாவகாசமாக நெற்றியை தேய்த்து கொண்டு, சரி சரி, அத நாங்க போகும்போது பாத்துக்கலாம், இப்ப நீ பதில் சொல்றியா இல்லையா என எரிச்சலாக கேட்டான். சொல்ல மாட்டேன், சொன்னாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது என்றதில், அப்ப நீ சொல்லவே வேணாம் என அவளது காலில் குண்டை பாய்ச்சியவன்
சஜித்திற்கு கண்ணை காட்ட அவன் அவளை அலேக்காக தூக்கி கார் டிக்கியில் போட்டான். வழியில் அலறி துடித்த பெண்ணின் கதறல்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை மூவரும். அந்நேரம் தேஜஸ்வினிடமிருந்து போன் வந்ததில் ஷிட் என காலை தரையில் உதைத்த ஸ்வரூப் உடனடியாக பங்களாவை நோக்கி சென்றான். பத்ரி உற்சவியை குரூரமாக முறைத்தபடி, உனக்குதான் யாருக்குமே உண்மையா இருக்க பிடிக்காதே, உன் தொழிலுக்கும் உண்மைக்கும் ரொம்ப தூரம், அப்புறம் ஏண்டி அவனுக்கு மட்டும் உண்மையா இருக்க என எரிச்சலுற்றவன், பிரீத்தன ஸ்வரூப் உனக்காக சிறை பிடிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறியா ஷவி? ஐயோ பாவம், அவனுக்கு அவனோட சொத்தையும் பதவியையும் காப்பாத்திக்கணும். சித்தூர்ல இருக்கிற மூல முடுக்குகளை எல்லாம் அவனுங்க தான் ஆளணும்னு நினைக்கிறானுங்க. அதான் 3 பேரும் அதுக்கு பங்குக்கு வரவன அடிச்சு அடக்கி வச்சிருக்கானுங்க. அடுத்து அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு நாறுவானுங்க பாரு என சவாலிட, அஷிதா உடனே அவங்க ஒன்னும் உன்ன மாதிரி வெறி பிடிச்சவங்க இல்ல என்று எகிரிட, பத்ரி அவளை நோக்கி பாய்ந்ததில் விஹானா அவளை மறைத்து கொண்டாள். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா அவங்க வர்றதுக்குள்ள கிளம்பிடு, இல்லனா அல்பாயுசுல செத்து போயிடுவ என்றால் மிரட்டலாக. மூவரையும் கொலை வெறியுடன் பார்த்த பத்ரி, எப்படியும் தொலைஞ்சு போனவங்கள பத்தி தெரிய என்கிட்ட தானே வருவீங்க, அப்ப பாத்துக்கிறேன் என சவாலாக பேசிவிட்டு திரும்பி செல்ல உற்சவி அவனை சொடுக்கிட்டு நிறுத்தினாள். அவனுக்கு மட்டும் ஏன் உண்மையா இருக்குன்னு கேட்டல, அவன் என்னைக்குமே நான் முகம் சுளிக்கிற மாதிரி என்ன பார்த்தது கூட கிடையாது. அவனுங்களோட கால் தூசுக்கு கூட நீ வரமாட்ட பத்ரி என கண்ணில் கனலை ஏற்றி அழுத்தம் திருத்தமாய் கூறியதில் பத்ரியின் ரத்த அழுத்தம்தான் உயர்ந்தது. அவன் சென்று விட்டதும் ஷோஃபாவில் கோபம் குறையாமல் அமர்ந்து விட்டாள் உற்சவி. அஷிதா தான் சுருங்கிய முகத்துடன், என்னடி இவன் கால் கேர்ள்ஸ் அது இதுன்னு பேசிட்டு போறான், காசுக்காக என்ன வேணாலும் செய்வோம் தான், அதுக்காக இவ்ளோ மட்டமாவா இருக்கும், அப்ப அவங்க 3 பேரும் அப்படிதான் நினைப்பாங்களா என நிஜமாய் கவலை கொண்டவளுக்கு பெரிய வருத்தமே சஜித்தும் அப்படி எண்ணி இருப்பானோ என்றதே. விஹானாவோ, பைத்தியம் மாதிரி பேசாத டார்லிங், எவனோ ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போனா உடனே நம்ம தரம் தாழ்ந்து போயிடுவோமா? நம்ம செஞ்சதெல்லாம் தப்புதான் இல்லன்னு சொல்லல, நம்மளும் 420, அந்த பத்ரியும் 420, நம்மள ஜட்ஜ் பண்ற அளவு அவன் ஒன்னும் பெரிய அப்பா டக்கர் இல்ல என்று சமன் செய்ததும், அவன் நினைச்சிட்டு போகட்டும், இவனுங்களும் அப்படி நினைச்சா என தயங்கினாள். உற்சவிதான் அவளை கூர்ந்து பார்த்து, யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன அஷி, அப்படி நினைச்சிருந்தா நினைச்சிட்டு போகட்டும், மத்தவங்க நினைப்பையெல்லாம் நம்மளால மாத்த முடியாது, இப்படி ஒவ்வொன்னுக்கும் நம்ம ஃபீல் பண்ணுனா நம்ம பொழப்ப பார்க்க முடியாது. நீ என்ன இவனுங்க மாதிரி அன்னை தெரசாவா மாதிரி சேவை செய்ய போறியா? எப்படியும் இங்கிருந்து போனதோ நம்ம திருடிதான் வாழ போறோம் என தோளை குலுக்கி கொண்டாள். அஷிதாவும் அதனை அரைமனதாக ஆமோதிக்க விஹானா திகைத்தாள். இத்தனை நடந்த பிறகும் திருடப் போகிறேன் என்கிறாளே என நொந்தவள் அதனை வெளியிலும் கூறிவிட, அவளை காட்டத்துடன் ஏறிட்ட உற்சவி, இப்ப என்ன நடந்துருச்சு? இங்க எதுவும் மாறல டால்ஸ், நீதான் படிச்சிருக்கியே, நீ வேணா எங்களை விட்டுட்டு வேலைக்கு போய் உன்னையும் உன் தம்பியையும் பாத்துக்க என்றவளின் கூற்றில் சற்று அழுத்தம் குறைவாக இருந்தாலும் தீர்மானமாகவே இருந்தாள். இதற்கு பதில் கூற விரும்பாமல் விஹானா அமைதி காக்க, அந்நேரம் வெளியில் கார் சத்தம் கேட்டது. அஷிதா, போச்சு ஸ்வரு வந்துட்டான், பத்ரிய உள்ள விட்டதுக்கு காட்டு கத்த போறான் என்று கையை உதறினாள். தன்னை நேரம் பேசிய பேச்சுக்களை எல்லாம் அறவே மறந்து போன உற்சவி அவசரமாக, அஷி உன் ஷால குடு என்று வாங்கி கழுத்தை சுற்றி போட்டுவிட்டு போனி டெயிலில் அடங்கிய கூந்தலை விரித்து இரு தோள் பக்கமும் போட்டு கொண்டாள். அவளை விசித்திரமாக பார்த்த விஹானா, நீ இப்படி மறைச்சிட்டா அவன் எதையும் கண்டுபிடிக்க மாட்டானா என்று முறைக்க, அந்நேரம் சிங்கத்தின் கர்ஜனையுடன் தேஜா என கனத்த குரலில் உருமியபடி உள்ளே வந்தான் ஸ்வரூப் அவதேஷ். ஜோஷித்தும் சஜித்தும் மேகனாவை தூக்கி கொண்டு பேஸ்மெண்டில் அடைத்து வைப்பதற்காக சென்றுவிட, தேஜஸ்வினுக்கு ஸ்வரூப்பின் ரௌத்திர முகத்தை கண்டதுமே கால்கள் நடுங்க தொடங்கியது. பாஸ் என அவன் ஆரம்பிக்கும் போதே, பத்ரி வந்தானா என கேட்க அவன் பலகீனமாக தலையாட்டினான். யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு படிச்சு சொன்னேன்ல, எதுக்கு அவனை உள்ள விட்ட என்று சினத்துடன் கேட்க, நான் தான் அவனை விட சொன்னேன் என்றாள் உற்சவி. அவளை உஷ்ணத்துடன் எரித்தவன் தேஜஸ்வினின் கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொல்றத மீறி அவனை உள்ள விட்டுருப்ப,
கெட் லாஸ்ட், யூ ஆர் ஃபயர்ட் என்று விட தேஜஸ்வினுக்கு கண்ணே கலங்கிவிட்டது. சில முறை அடி வாங்கி இருக்கிறான் தான். ஆனால் இத்தனை கோபத்துடன் வெறுப்புடன் அவன் தன்னிடம் நடந்து கொண்டதில்லை என்ற போதே தான் செய்த தவறின் வீரியம் உரைக்க சாரி பாஸ் என்றான் பாவமாக. உச்சவிக்கும் அவனது பேச்சில் சற்று திகைப்பு எழ, சொரு அவன் என்ன செய்வான், நான் சொன்னதுனாலதான் என பேச வர அவள் முன் ஒற்றை விரலை நீட்டியவன், மூச், ஏதாவது பேசன கொன்னுடுவன் என்று கண் சிவக்க எச்சரிக்கும் போதே தன் மீது கொலைவெறியில் இருக்கிறான் என்று புரிந்துவிட உச்சவிக்கு முகமே கன்றிவிட்டது. அவன் கிட்ட லூஸ் டாக் பேசி ஏதாவது க்ளூ கலெக்ட் பண்ணலாம்னு தான் வர சொன்ன சொரு என முணுமுணுக்கும் போதே ஏனோ அவனது கோப அலைகளின் தாக்கத்தில் தானாக கண்கள் கலங்கிவிட்டது. யார் என்ன நினைச்சா என்ன என்ற வாசகத்தை சற்று நேரம் முன்பு அவள்தான் பேசினாள் என்று சூடமடித்து சத்தியம் செய்தாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். அவன் பொட்டுன்னு 3 பேரையும் சுட்டு போட்டிருந்தா என்னடி செஞ்சிருப்ப என கடிந்ததும், இல்ல இல்ல, தேஜா அவன்கிட்ட இருந்து வெப்பனை எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் உள்ள விட்டான் என்றாள் வேகமாக. அப்போதும் அவனது உஷ்ண மூச்சுக்கள் அடங்கவில்லை. என்ன நடந்துச்சு என அஷிதாவை பார்த்து அவன் வினவ, ஏற்கனவே அவன் ஆடிய ருத்ர தாண்டவத்தில் விழி பிதுங்கி நின்றவள் மடமடவென ஒரு வார்த்தை மாறாமல் அனைத்தையும் கூறிவிட்டாள். அவள் கழுத்தில் ஏற்பட்ட காயத்தை மட்டும் மறைத்து. அஷிதா பேசும் போதே மற்ற இருவரும் வந்துவிட ஜோஷித் கோபத்துடன், எப்படி பேசியிருக்கான் பாரு ஸ்வரா, அவனை பிடிச்சு வைக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா என தேஜஸ்வினிடம் பொறிந்தான். சஜித்தின் பார்வையோ அஷிதாவின் வாடிய வதனத்திலேயேதான் நிலை கொண்டிருந்தது. உச்சவிக்கு கழுத்தின் காயம் வேறு வலிக்க அங்கு நிற்க இயலாமல் மெல்ல உள்ளே நகர பார்த்தாள். சட்டென அவளது தலைமுடியை கொத்தாக பற்றிய சொரூப் அவள் சுற்றி இருந்த துப்பட்டாவை கழற்றி எறிந்து கழுத்தில் இருந்த காயத்தை கண்டு ஆத்திரத்தை உமிழ அஷிதா மீண்டும் வேகமாக விட்ட விஷயங்களை சொல்லிவிட்டாள். விஹானாதான், நீ ஏண்டி அவன்கிட்ட திருக்குறள் மாதிரி வார்த்தை மாறாம ஒப்பிச்சிட்டு இருக்க என கடிய, உனக்கு என்னமா முடி கம்மியா இருக்கு, புடிச்சிழுத்தாலும் வலிக்காது, எனக்கு அப்படியா என தனது கூந்தலை முன்னால் போட்டு பத்திரப்படுத்தி கொண்டாள். டைனோசர் விடு, வலிக்குது என்று முடியை அவனிடமிருந்து காப்பாற்ற முற்பட அவனோ அவளை தரதரவென உள்ளே இழுத்து சென்று கழுத்தில் ஏற்பட்ட காயத்திற்கு அவனே மருந்திட தொடங்கிட, அடே இதை விட நீ முடிய பிடிச்சது தாண்டா வலிக்குது என்று தலையை தேய்த்து கொண்டாள். இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனம் செஞ்சிடாத என கடுகடுத்தவன், உன்னை அப்படியே கடத்திட்டு போயிருந்தா என்னடி செஞ்சிருப்பேனா, ஏற்கனவே கடத்தின பசங்களை எங்க வச்சிருக்கானுங்கன்னு ஒரு துரும்பு கூட கிடைக்கல, அதே மாதிரி உன்னையும் கொஞ்சமாவது யோசிச்சு நடந்துக்கடி என்றவனின் நெஞ்சம் தடதடத்தது. அந்த ஆண்மகனின் ஆழ்ந்த தவிப்பை புரிந்து கொள்ளாமல் அவன் சட்டையை பற்றியவள், அப்படியெல்லாம் அவன்கிட்ட சிக்கிட மாட்டான் டைனோசர், அவன் சொன்ன மாதிரி ஊருக்காக நீ என்ன கொன்னா கூட உன் கையால சாவேனை தவிர அவன் நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது என ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தம் திருத்தமாக பதித்தவளை விழியிடுங்க பார்த்தவன், நான் நடக்க விட மாட்டேன் என்றான் அதே அழுத்தத்துடன். அத்தியாயம் 51. ஸ்வரூப் அவ்தேஷின் கூற்றில் ஒரு நொடி விழி விரித்த உச்சவி, ஆமா இவர் 24 மணி நேரமும் எனக்கு பாடி கார்டு வேலை பாப்பாரு பாரு, நீ ஏன் உன் ஆளு வந்ததும் என்ன கழட்டி விட்டுடுவ என நொடிந்து கொண்டவளிடம் மறுத்து அவன் பதில் மொழி கூறவில்லை. முறைப்பையே பதிலாக்கினான். சரி அதை விடு, பாவம் டைனோசர் தேஜா, அவனை வேலையை விட்டு தூக்கிடாத, இவ்ளோ ஆஷா அடிச்சு வச்சிருக்க, அவன் உன்கிட்ட வேலை தானே பாக்குறான், உன் அடிமை ஒன்னும் இல்லல்ல என்று நேருக்கு நேராய் நியாயம் கேட்க, அதையும் ரசித்து தொலைத்த இதயத்துடன், அந்த அடி உனக்கு விழுக வேண்டியதுடி, ஜஸ்ட் மிஸ்ன்னு சந்தோஷப்படு, நான் சொன்னதை செய்யலனா பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும்னு அவனுக்கே தெரியும் என்றான் கோபத்துடன். தப்பு ஏன் மேலதானே, அவனை நீ அடிச்சது நியாயமே இல்ல டைனோசர் என்றவளை கடுமையாக முறைத்துவிட்டு வெளியில் சென்றான். அங்கு தேஜஸ்வின் கண்ணில் நீர் தழும்ப தலையை குனிந்து கொண்டு நிற்க ஜோஷித், நீ ஏண்டா இப்படி நிக்கிற, போய் வேலையை பாரு என்றதில், பாஸ் என்ன ஃபயர் பண்ணிட்டாரு சார் என்றான் பரிதாபமாக. டேய் போய் வேலையை பாரு, அவன்கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம்
என்று ஜோஷித் கூறும் போதே அங்கு ஸ்வரூப் வந்தான். சாரி பாஸ், இனிமே இப்படி யாரையும் உள்ள விட மாட்டேன், என்ன வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க என்று கெஞ்சலாக கூற, பேஸ்மெண்ட்ல ஒரு பொண்ணை கட்டி போட்டிருக்கோம், அவளுக்கு காவலுக்கு ஆளுங்களை போடு, அவ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சா என்ன கூப்பிடு, அவ கட்ட அவுத்துறாத என்று அடுக்கடுக்காய் வேலைகளை கூறி அவன் வயிற்றில் பாலை வார்த்தான். நான் பாத்துக்கிறேன் பாஸ் என வேகமாக தலையாட்டியவன் நகரப் போகையில், தேஜா என்று அழைத்த ஸ்வரூப் உற்சவியை ஒருமுறை பார்த்துவிட்டு சாரி என்றதில் தேஜஸ்வினுக்கு மயக்கமே வந்துவிடும் போல இருந்தது. அவனுக்கு மேல் திகைத்தபடி நின்றிருந்தனர் ஜோஷித்தும் சஜித்தும். சஜித் தான், வர வர நீ ஒழுங்கா கோபப்பட மாட்டேங்கிற ஸ்வரா என நக்கல் அடித்ததில் அவனை திரும்பி முறைத்தான் ஸ்வரூப். விஹானாதான் பேச்சை மாற்ற எண்ணி, நீங்க போன விஷயம் என்ன ஆச்சு என கேட்க, ஜோஷித் நடந்ததை கூறியதும் பெண்கள் மூவரும் வாட் என அதிர்ந்தனர். உற்சவி, அப்ப நீங்க காணாம போயிட்டான்னு தேடிட்டு இருந்த நாகவல்லிதான் மேகனாவா? How it is possible, ஜோ என நம்ப இயலாமல் கேட்க, ஸ்வரூப் தான், ஜுனைல் வார்டன் பரிமளா வீட்டுக்கு போய் சில போட்டோஸ் பார்த்தோம்ல, அதுலதான் எனக்கு மேகனாவ எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பின்னங்கழுத்து அடையாளத்தை பத்தி சொன்னப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஒரு தடவை என் அம்மா அவளுக்கு பூ வச்சு விடும்போது அந்த அடையாளத்தை பார்த்துட்டாங்க. அத பார்த்துட்டு ஸ்கின்ல பரவிட போகுது, இது மாதிரி மருவ நான் பார்த்ததே இல்ல, எதுக்கும் டாக்டர் கிட்ட காட்டுன்னு சொன்னாங்க. அவ அதுக்கு ஏதேதோ சொல்லி சமாளிச்சா. அவளோட துரதிர்ஷ்டமோ என்னவோ, அன்னைக்கு அவங்க பேசினத நானும் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அவளோட அம்மா சென்னையில இருக்க அவங்க தூரத்து சொந்தத்தோட வீட்டுக்கு அவளை லீவுக்கு அனுப்பி வைக்க, அவ அங்க இருக்கிற பசங்களோட சேர்ந்து திருட்டு வேலை பார்த்தது. ஒரு மலை கிராமத்துல இருந்துட்டு திடீர்னு சிட்டிக்கு போகவும் அவளால அங்க இருக்கிற வசதிய விட முடியல. அதனால அங்கேயே இருந்து எல்லா தப்பான விஷயமும் பண்ணிருக்கா. ஆனா அவளோட பெத்தவங்க அத மறைச்சு சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கிறதா எங்களை நம்ப வச்சுட்டாங்க என்று கூறி முடித்திட, அஷிதாவோ, வா, கேட்கவே பயங்கரமா இருக்கே, கூடவே இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலைய பார்த்துட்டு இருக்கா, அவளை தேடி நீங்க வேற நாயா பேயா அலைஞ்சீங்களே என பரிதாபப்பட்டு ஆடவர்களின் முறைப்பையும் பரிசாக வாங்கி கொண்டாள். ஆக, இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் உன் ஊர்ல உன் வீட்டுலதான் இருக்கு, அதை விட்டுட்டு நீ வெளியில தேடி இருக்க என கேலி போல உற்சவி கூற, அதில் ஸ்வரூப்பின் முகம் இறுகியது. இதுல இன்வால்வ் ஆகி இருக்கிற அத்தனை பேருக்கும் சாவு கன்ஃபார்ம் என்றான் ஏமாற்றம் தாழ இயலாமல். அப்படி பார்த்தால் அவனது அத்தை பெண்களும் இதில் உள்ளனரே. சஜித் யோசனையுடன், அப்ப கடத்தப்பட்ட பசங்களும் சித்தூர்லயே இருக்க வாய்ப்பு இருக்குல்ல ஸ்வரா என கேட்க, ஜோஷித், வாய்ப்பு இருக்கு சஜி, ஆனா நிகிலன் விஜயவாடான்னு ஏன் சொன்னா என்றான் புரியாமல். அத மேகனா கிட்டே கேட்கலாமே என அஷிதா கூறியதும், விஹானா, எனக்கு என்னவோ அவகிட்ட இருந்து உருப்படியா எதுவும் கிடைக்காதுன்னு தோணுது என்றிட, நான் பேசி பாக்குறேன் என்றாள் உற்சவி. பாத்துடி, அவளும் நாயா மாறிட போறா என அஷிதா பயம் காட்ட, ஜோஷித் அவளை கடிந்து, உன் திருவாய கொஞ்சம் மூடு என்றான். சஜித்தோ, அது சாப்பிடுறப்ப மட்டும்தாண்டா மூடும் என்று கலாய்த்து விட்டு, நீ போய் என்ன பேச போற என கேட்கும் போதே ஸ்வரூப் அவதேஷ் பரபரப்பாக மடிக்கணினியை எடுத்தான். கைஸ், இங்க வாங்க என்றதில் ஐவரும் அவனை சூழ்ந்துவிட, ஸ்வரூப் அவதேஷ் யோசித்தபடியே ஆரம்பித்தான். நம்ம ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம். கடத்தப்பட்ட பசங்க ஏன் ஒரே இடத்துல இருக்கணும், பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கலாம்ல என கேட்டதில் உற்சவி புரியாமல், பொதுவா கடத்தின எல்லாரையும் ஒரே இடத்துல தானே டைனோசர் வைப்பாங்க என்றால் புரியாமல். அதான் நம்ம செஞ்ச தப்பு. ஒரு இடத்தை தேடுறதுக்கு பதில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல தேடி இருக்கணும் என்றதில் ஜோஷித் புரிந்து கொண்டான். ஸ்வரா, எனக்கு இப்பதான் இன்னொன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ காடன் பஞ்ச ஆலையில வேலை பார்த்தேன்னு சொன்னது உண்மை. அவன் அங்க வேலை பார்த்திருக்கான். ஆனா அதுக்கு பக்கத்துலயோ அல்லது அந்த பஞ்ச ஆலையிலேயோ அவனை மென்டலி டார்ச்சர் பண்ணிருக்கலாம். அந்த ட்ரக்கையும் கொடுத்திருக்கலாம். வெளியில நார்மலா நடமாடுற எல்லாரும்
நார்மலா தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுல்ல என்று நிதானித்து கூறியதில், எக்ஸாக்ட்லி ஜோ, இதான் என்னோட பாயிண்டும். அப்ப மீதி 19 பேரும் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கலாம்ல, மனுஷங்களோட மனுஷனா கலந்து என்றதும் சஜித், ஓ காட், இத்தனை லட்சம் பேர்ல எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அதுவும் ஒவ்வொருத்தனையும் கண்டுபிடிச்சதும் அவங்களும் கார்டன் மாதிரியே ரியாக்ட் பண்ணுனா என்ன ஆகிறது என்றான் திகைத்து. அஷிதாவோ, அட அட இருங்கப்பா, எனக்கு மண்டை குழம்புது, இதெல்லாம் கெஸ் தானே என தலையை சொரிந்திட, உற்சவி, இல்ல டால்ஸ், இப்படியாதான் இருக்கணும், இல்லனா இந்நேரம் கடத்தி வச்சிருந்த இடத்த நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியும்ல என்றாள் சிந்தனையுடன். விஹானா, சரி, ஆனா எந்தெந்த ஊர்ல இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருவேளை வெளியூரோ இல்ல வெளிநாட்டிலயோ இருந்தா என கேள்வி எழுப்ப, ஸ்வரூப், வேலிட் பாயிண்ட் தான். எப்படியும் ஏர்போர்ட் போய் தான் வெளிநாட்டுக்கு போயிருக்க முடியும். அவங்களோட போட்டோஸ் வச்சு ட்ரேஸ் பண்ண பார்க்கலாம். ஆனா எனக்கு அவ்வளோ தூரம் அனுப்பி இருப்பாங்கன்னு தோணல விஹா. கண்டிப்பா ஆந்திராக்குள்ளேயே தான் இருக்கணும் என்றதில் உற்சவி, அது எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்ற சொரு என கேட்டாள் கேள்வியாக. அவள் கேட்டதற்கு பதிலாக சஜித் பேசினான். சிம்பிள் ஷவி, கடத்தப்பட்ட எவனுக்கும் பாஸ்போர்ட் கிடையாது. ஒரு சிலருக்கு ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு கூட கிடையாது. சித்தூரை சுத்தி இருக்கிற ஒரு சில மலை கிராமங்கள் எல்லாமே ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மலை கிராமம். அங்க இருக்கிற மக்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றாங்க. அப்படி டெவலப் ஆன கிராமத்துல இருந்தவ தான் நாகவல்லி. பட் சேட் ட்ரூத், அப்படி டெவலப் ஆன அவங்க அடையாளத்தை அவங்களே அழிச்சுக்க ஆசைப்படுறாங்க என்றான் எரிச்சலாக. ஜோஷித்தும், அப்படி பாஸ்போர்ட் வேணும்னா போலி பாஸ்போர்ட்ல தான் போகணும். விசாவும் கொடுக்கறது கஷ்டம். சோ அந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்திருக்க மாட்டானுங்க என்றவன், எனக்கு என்னன்னா, அப்படி ஒருவேளை எல்லாருமே வெளியில வேலை தான் பார்த்துட்டு இருக்கானுங்கன்னா அவங்க கடத்தப்படவே இல்லைன்னு ஆகிடும். சோ இத ஒரு கேஸா நம்ம எடுக்க முடியாது. கடத்தலே நடக்காதப்ப கடத்தல்காரனை எப்படி தேடுறது என இடுப்பில் கை வைத்து நின்றான். ஸ்வரூப் புருவம் நெறித்து, அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. முதல்ல பசங்களை கண்ணுல பாக்கலாம் ஜோ, தென் டிசைட். நிறைய பேர் வேலை பார்க்கிற ஃபேக்டரி மாதிரியான இடத்துல இருந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் என்றதும் சஜித்தும் ஜோஷித்தும் அதற்கான வேலைகளில் இறங்கினர். அந்நேரம் தேஜஸ்வின் பதற்றத்துடன் ஓடி வந்தான். பாஸ் பாஸ் என மூச்சு வாங்கியவனை அலட்டாமல் ஏறிட்ட ஸ்வரூப் அவதேஷ், மேகனா வியடா பிஹேவ் பண்ணி செத்துட்டா அதன என்றான் அலட்சியத்துடன். பாஸ், எப்படி பாஸ்? நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கட்டி போட்ட சேரோடையே எந்திரிச்சு நாக்க தொங்க போட்டு நாய் மாதிரி செஞ்சு தரையில முட்டி முட்டி செத்துட்டா பாஸ் என எச்சிலை விழுங்கிட அனைவரும் திகைத்தனர். இது எதிர்பார்த்ததுதான் என்பது போல ஸ்வரூப் நகர்ந்து விட, அஷிதா, அவ முற்ற வர வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா என்றதில், அவ எவ்வளவு ஃபோர்ஸா முட்டுனா தெரியுமா? தரையே பேந்திருச்சு. 2 முட்டுல மூர்ச்சை ஆகிட்டா என்றதில் விஹானா, நல்ல வேளை நம்ம பேச போகல, இல்லனா அந்த கருமத்தை கண்ணால வேற பார்த்திருக்கணும் என்று உடலை உதறி கொண்டாள். அவளது நடுக்கத்தில் அவள் கையை பிடித்த ஜோஷித், ரிலாக்ஸ் டி என்றிட, எங்க ரிலாக்ஸா இருக்கிறது? ஒண்ணு நீங்க கொலை பண்றீங்க, இல்லனா நீங்க இருக்கிற இடத்துல கொலை நடக்குது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு என சந்தானம் பாணியில் நொந்திட, ஜோஷித் உதட்டை மடித்து சிரித்தான். ரொம்ப டென்ஷனா இருந்தா ஒரு கார் ரைட் வித் கிஸ் போலாமா என அவள் மட்டும் கேட்கும் வண்ணம் கிசுகிசுப்பாய் கூறி பெண்ணவளின் முகத்தை ஆராய, அதுவோ செவ்வானமாய் சிவந்து விட்டது. அச்சிவப்பில் அவன் இதழ்களிலும் ஒரு கர்வ புன்னகை. அத்தியாயம் 52. அதன் பிறகு இருவரும் பேசிக்கொள்ள கூட நேரமில்லை. காணாமல் போன ஆண்களை தேடும் பணியில் தீவிரத்துடன் ஈடுபட்டது அறுவர் குழு. ஆந்திரா முழுக்க ஸ்வரூப்பின் ஆட்களை வைத்து தனித்தனி குழுவாக பிரித்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இவர்களும் ஒரு சில இடத்தில் நேரில் சென்று விசாரிக்க எந்த முன்னேற்றமும் இல்லை. காரில் ஏறி அமர்ந்து கதவை அரைந்து சாத்திய சொரூப்பிற்கு எரிச்சல் வந்தது. உற்சவி அவனை அமைதிப்படுத்தும் பொருட்டு, நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு தேடலாம் சொரு என்றதில் சஜித், விளையாடுறியா?
அந்த பத்ரி எப்ப நீ தனியா கையில கிடைப்பன்னு நேரம் பார்த்து காத்துட்டு இருக்கான் என்றான் எச்சரிக்கையாக. டேய், ஓவர் சீன் போடாதீங்கடா. இந்நேரம் வரைக்கும் நீங்க அவனை விட்டு வச்சிருப்பீங்களாக்கும். அதுவும் உன் அண்ணன்காரனை பத்தி எனக்கு தெரியாதா? இந்நேரம் அவனுக்கு கை போச்சோ கால் போச்சோ என பரிதாபத்துடன் கன்னத்தில் கை வைத்து கொள்ள ஸ்வரூப் ஒற்றை புருவம் உயர்த்தி அர்த்த பார்வை வீசினான் கண்ணாடி வழியே. இவன் வேற எப்படி ஒரு ஐப்ரோவை தூக்கி பாக்குறானோ, நம்ம ட்ரை பண்ணனா வரமாட்டங்குது என சலித்து கொண்டாள். ஜோஷி தான் கை காலெல்லாம் இன்னும் உடையல, மயக்கத்திலேயே தான் இருக்கான். கண்ணு முழிச்சு செத்துக்கித்து போயிட்டா என்ன பண்றது? அதான் பசங்களை காவலுக்கு வச்சுட்டு அவனுக்கு அப்பப்ப மயக்க ஊசி போட சொல்லியிருக்கோம் என்றதில் விஹானா, அடப்பாவீங்களா, அப்போ உண்மையாவே அவனை தூக்கிட்டீங்களா என வாயில் கை வைத்தாள். அஷிதா யோசனையுடன், டேய் சமுத்திரம் பாய்ஸ், எனக்கு ஒரு டவுட்டு என ஆரம்பிக்க மூவருமே அவளை திரும்பி முறைத்தனர். அவளோ அதனை கண்டு கொள்ளாமல், உங்க குளோன் எதுவும் வெளியில சுத்துதா என கேட்டதில் அனைவருமே புரியாமல் பார்க்க, இல்ல எங்க கூட தானே சுத்துறீங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் எந்த கேப்ல பாக்குறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது என வாரியதும் சஜித், நீ சாப்பிடுற நேரத்திலயும் தூங்குற நேரத்திலயும் தான் என்றான் நக்கலாக. உங்களுக்கெல்லாம் பசி தூக்கம்லாம் வராதா என முறைக்க, வருண்டி, ஆனா அத நாங்க ஃபுல் டைம் ஜாபா பண்றதில்ல என்றதில் உற்சவி கெக்க பெக்கவென நகைத்தாள். விஹானாவோ உடன் சேர்ந்து சிரிக்காமல், உன் வாய வச்சுட்டு சும்மா இருடி, நீ குளோனிங்னு சொன்னதும் எனக்கு நெஞ்சே பக்குன்னு ஆகிடுச்சு. அன்னைக்கு அப்படிதான் நோக்கு வருமோ டாங்லின்னு பயமுறுத்துன, எங்க நாமளும் நாயா மாறி செத்துருவோமோன்னு உள்ள அள்ளு விடுது என மிரட்சியை வெளிப்படையாகவே காட்டினாள். அவற்றையெல்லாம் விட பெரிய அளவிலான தாக்குதலை அவர்கள் யாருமே அறிந்திருக்கவில்லை என்பதே வருத்தத்திற்குரியது. பின் மீண்டும் தேடுதல் வேட்டையில் இறங்கியவர்கள் கிட்டத்தட்ட 4 நாட்கள் இடைவெளியில் காணாமல் போன ஒரு இளைஞனை கண்டறிந்தனர். கடப்பாவில் இருக்கும் நிலக்கடை எண்ணெய் தொழிற்சாலையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் அன்புமணி. அவன் கடத்தப்பட்டு 2 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. அவனை தேடி எங்கெங்கோ அலைந்தவர்களுக்கோ அவனை பிடித்து விசாரிக்கையில் வெளியூரில் பிழைப்பு தேடி வந்ததாக கூறியதில் எங்கு சென்று முட்டுவது என்று தெரியவில்லை. உன்னை யாருமே கடத்தலையா? சலிப்புடன் ஸ்வரூப் கேட்டதில், என்னை யாருங்க அண்ணையா கடத்திருக்க முடியும்? அதுவும் நீங்க இருக்கிற ஊர்ல எங்க மேல யாராவது கை வைக்க முடியுமா என்றான் அன்புமணி. அப்புறம் ஏண்டா உன் அப்பா அம்மா கிட்டலாம் பேசாம இருந்த? அவங்கெல்லாம் நீ எங்க போனேன்னு தெரியாம தவிச்சு போயிருக்காங்க என்று கடிந்தான் சஜித். அது என ஒரு நொடி தயங்கியவன், உங்ககிட்ட சொல்லிட்டு வராம இருந்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் அப்பாட்ட பேசி உங்ககிட்ட சொன்னா சங்கடமா இருக்குமேன்னு பேசல அண்ணையா என உப்பு பெறாத காரணம் கூறியதில் ஸ்வரூப்பிற்குத்தான் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவன் மட்டுமல்ல, அவனுக்கு அடுத்து 5-6 நபர்களை வெவ்வேறு ஊர்களில் பிடித்து விட்டனர். அனைவருமே அடி பிறழாமல் அதே வரிகளை பேசிட, இது என்ன டைனோசர், பெரிய ரோதனையா இருக்கு, ஸ்கிரிப்ட் பேப்பரை படிச்சு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிறானுங்க என்றவள், பேசாம எல்லாரையும் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிடலாமா, எல்லாரும் ஸ்டேபிளா தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க என கேட்டால் சிந்தனையாக. அப்படி நல்லா இருக்கிற பசங்களை வம்படியா கூட்டிட்டு போறது எந்த அளவு ரிஸ்க்னு தெரியல விஷா, அவங்களும் வியடா செத்துட்டா பிரச்சனை வேற மாதிரி போயிடும் என தலையை அழுந்த கோதினான் ஸ்வரூப் அவதேஷ். உற்சவியும், உண்மைதான், இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஆனா பழி கடத்தினவன் மேலேயோ இல்ல இந்த குழப்பத்துக்கு காரணமானவங்க மேலேயோ வராது, உங்க மேலதான் வரும். நல்லா வேலை பார்த்துட்டு இருந்த பசங்களை நீங்க விசாரிச்சதுனாலதான் ஏதாவது ஆகிடுச்சுன்னு பேச்சு வந்துட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும் என்று கவலையுடன் கூற, பழி வந்தா கூட பரவாயில்ல ஷவி, காடன் மாதிரி இவனுங்களும் சாகக்கூடாது, அதான் எங்களுக்கு பெரிய பயமே என்று ஜோஷித் பெருமூச்சு விட்டான். அதில் கனிந்த உற்சவி, லூசு மாதிரி பேசாத ஜோ, பழியும் வரக்கூடாது, பசங்க சாகவும் கூடாது, அதுக்கு என்ன வழின்னு யோசிக்கலாம் என்றதும் அஷிதா, அவங்கள சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனாதானப்பா பிரச்சனை, ஜஸ்ட் ஒரு நார்மல் மெடிக்கல் செக்அப் பண்ணி பார்க்கலாம்ல,
அதுல ஏதாவது தப்பா தெரிஞ்சா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்று யோசனை கூற, விஹானா இது நல்ல ஐடியான்னு தோணுது. அப்படி பிரச்சனை இல்லைனாலும் இருக்கிறதா சொல்லி கூப்பிட்டு தனியா விசாரிச்சு பார்த்தா உண்மைய சொல்லிடுவாங்க என்று அதனை வழிமொழிந்தாள். எனக்கும் இந்த ஐடியா சரின்னு படுது ஸ்வரு. உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஃபேக்டரி முழுக்க எல்லாருக்கும் மெடிக்கல் செக்கப் ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல, நமக்கும் லீட் கிடைச்ச மாதிரி இருக்கும் என்று உற்சவி ஆர்வத்துடன் வினவினாள். ஸ்வரூப் மூவரையும் பாராட்டும் தோணியில் பார்த்து, கிரேட் மூவ், பட் கேர்ள்ஸ், இந்த சூழ்நிலையில அந்த பசங்களை டச் பண்றதே ரொம்ப ஆபத்துன்னு தோணுது. வி ஹாவ் டு வெயிட், கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணலாம் என நெற்றியை நீவிட, எப்படிடா என ஜோஷித் கேட்டான். முதல்ல மீதி பேரும் கிடைக்கட்டும், அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஒன்னு விடாம ஃபாலோ பண்ணலாம். லைக் அவங்க எடுத்துக்கிற டேப்லெட், பிஹேவியர், ஸ்லீப்பிங் பேட்டர்ன்னு ஒன்னு விடாம வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் செக்கப் அரேஞ்ச் பண்ணிடலாம் என்றான் நிதானத்துடன். சஜித்தோ, ஆனா அவ்வளோ அக்யூரேட்டா ஒருத்தனோட மூமெண்ட்ஸ வாட்ச் பண்ணணும்னா ரூம்மேட்டா தான் இருக்கணும் சொரா என குழப்பத்துடன் வினவ, எக்ஸாக்ட்லி, நம்ம ஊர் பசங்க வேலை பார்க்குற ஒவ்வொரு ஃபேக்டரியில இருந்தும் ஒருத்தனை பிடிங்க, அவனை வச்சு மூவ் பண்ணலாம். மோஸ்ட்லி ரூம்மேட் மாதிரி இருந்தா பெட்டர் என்றதும் அடுத்தடுத்து அந்த வேலைகளை பார்க்க தொடங்கினர். மீதி காணாமல் போன ஆட்களையும் பிடித்து அவர்களையும் விசாரித்து பின் அவர்களை எந்த நேரமும் வாட்ச் செய்ய அவர்களுக்குள்ளேயே ஒரு ஆளை நியமித்து சிறிதும் ஓய்வின்றி ஆந்திராவையே சுற்றி திரிந்தனர் 3 ஜோடிகளும். 10-15 நாட்கள் விடாத அலைச்சலில் இனி ஏதாவது தகவல் வந்த பின்னே அதனை வைத்து ப்ரொசீட் செய்யலாம் என்ற எண்ணத்தில் மலை கிராமத்தின் காட்டேஜிற்கு வந்து விட்டனர். அஷிதா டொம்மேன கட்டிலில் விழுந்து, லீட் கிடைச்சதோ இல்லையோ, ஆந்திரா முழுக்க சுத்தி பார்த்தாச்சு என்றவள், என்ன ஒரு ஆந்திரா மீல்ஸ் கூட சாப்பிடல, எனக்கு வருத்தம்பா, ரொம்ப வருத்தம் என்று வெகுவாய் வருந்திட, சஜித் அவள் மீது தலையணையை தூக்கி எறிந்தான். நீ அதை மட்டும் தாண்டி சாப்பிடல, வெஜ் ஹோட்டலுக்கு போனா மூஞ்ச தூக்கி வச்சுக்க வேண்டியது, இப்ப வந்து ஆந்திரா மீல்ஸ் சாப்பிடலையாம் என அவள் அருகில் அவனும் ஆசுவாசமாக அமர்ந்தான். விஹானாவோ, எனக்கு ஒரே கசகசன்னு இருக்கு, நான் பக்கத்து ரூம்ல குளிக்க போறேன், ஒரு 2 மணி நேரத்துக்கு யாரும் என்ன தேடாதீங்க என சொல்லிவிட்டு குளிக்க சென்று விட்டாள். 2 மணி நேரமா? அதுவரை டேங்க்ல தண்ணி இருந்தாதானடி என தலையில் அடித்து கொண்டான் ஜோஷித் அவதேஷ். இப்போதைக்கு காணாமல் போனவர்களை கண்டறிந்து அவர்களது வீட்டிற்கு தகவல் சொல்லியாகிவிட்டது. அதுவே சற்று ஆசுவாசமாக இருந்தது ஆடவர்களுக்கு. இதன் பிறகே உண்மையான பிரச்சனை தொடங்க போகிறது என்று உணராமல் சற்று இலகுவாக இருந்தனர். 4 நாட்களுக்கு முன்னர்தான் பெற்றவர்களும் உடல்நிலையில் முன்னேற்றம் கண்டு வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக செய்தி வந்தது. அவர்களை காண வேண்டி நெஞ்சம் அரிக்க ஸ்வரூப் அவதேஷ், இப்போதைக்கு பசங்க கிடைச்சிட்டாங்க, ஆனா இன்னும் நம்ம அப்பாக்களை யாரு அட்டாக் பண்ணனாங்கன்னு தெரியல, ஒரு கெஸ் இருக்கு, டைம் வரும்போது மாட்டட்டும் என்றான் கூர்விழிகளுடன். அதில் அப்போதுதான் மெத்தையில் படுத்த உற்சவி சட்டென எழுந்து, ஆனா உனா கெஸ் பண்றேன்னு கிளம்பிடுற டைனோசர் நீ என கொந்தளித்தாள். அவன் வசீகர புன்னகையுடன், இனி இங்க இருந்து ஒன்னும் ஆக போறதில்ல, ஊர்லயும் நிறைய வேலை பெண்டிங் இருக்கு, சோ கிளம்பலாம் என்றான். அப்ப நம்ம இன்வெஸ்டிகேஷன் அவ்வளவுதானா என கேட்ட அஷிதாவை ஒரு மார்க்கமாக பார்த்த உற்சவி, இந்த அம்மா பெரிய சிஐடி சங்கரு, இன்வெஸ்டிகேஷன்ற பேர்ல ஊரை சுத்திட்டு தானே வந்தோம், இன்னும் ஏன் நாயா மாதிரி சாகறாங்கன்னு கூட கண்டுபிடிக்கல என்றால் சலித்தபடி. சஜித்தும், அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ல ஷவி, கண்டிப்பா லீட் கிடைக்கும் என உறுதியாக கூறியதும், அப்ப சரி, அப்படி உண்மை என்னன்னு தெரிஞ்சா எங்களுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிடுங்க என்றதும் ஜோஷித், ஏன் நீ எங்கேயோ முக்கியமான வேலையா போறியா என ஏகத்துக்கும் கிண்டலாய் கேட்டான். அவனை முறைத்தவள், நாங்க சென்னைக்கு போறோம், நீங்களும் வீட்டுக்கு போக போறீங்கல்ல என அவள் இயல்பாக கூற ஸ்வரூப் உருவம் சுருக்கினான். அத்தியாயம் 53. நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொன்ன, உன்னை ஊருக்கு போக சொல்லலையே என ஸ்வரூப் ஏளனத்துடன் கூற, அஷிதா, அப்ப எங்களை இங்கேயே
ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண போறீங்களா என கேட்டால் விழி விரித்து. ஏய் அரலூசு, நீங்களும் எங்க கூட வீட்டுக்கு வாங்க என அவசரமாய் சஜித் அவளை அழைத்தான். அதில் அஷிதா நாங்களா என வியப்பாய் கேட்க உற்சவியும் தயங்கினாள். நாங்க எதுக்கு சஜி என்றதில் ஸ்வரூப்பின் பார்வை இன்னும் அவள் மீது தீவிரமடைய அவனது பார்வையை கண்டு குழம்பியவளிடம் ஜோஷித் விளக்கம் கூறினான். ஆடி பாவீங்களா, நாங்க ஏதோ 3 பொண்ணுங்களை கூட்டிட்டு சுத்துறோம்னு இந்நேரம் எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஒரு மரியாதைக்காக வெளிப்படையா கேட்காம இருக்காங்க. ஆனா நாங்க சொல்லணும்ல, இப்ப உங்களை அப்படியே அனுப்பி விட்டா தப்பாகிடும். சோ வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போய் இன்ட்ரோ குடுக்குறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் பிரச்சனை முழுசா முடியல. அதுவரை உங்க சேஃப்டியும் முக்கியம். விஹானா கிளம்பி விடுவாளோ என உள்ளுக்குள் தோன்றிய பதற்றத்தை வெளியில் காட்டாமல் கெத்தாக பேசினான். மற்ற இருவரையும் கூட சமாளித்திட இயலும். இந்த உற்சவி எதையாவது பேசி இவர்களை குழப்பாத வரையில் பெண்களை வீட்டிற்கு அழைத்து செல்வதில் 3 ஆடவர்களும் உறுதியாக இருக்க அப்போதும் கூட மற்றவர்களின் காதல் மனதை அறிந்திடவில்லை. ஜோஷித் நைசாக நழுவி விஹானா சென்ற அறைக்குள் புக, இங்கு அஷிதா, அப்ப எங்களை கூட்டிட்டு போய் என்னன்னு இன்ட்ரோ கொடுப்ப சஜி? உன் பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சது நான் தானா என கண் சிமிட்டி கேட்டாள். அதில் இதழ் பிரித்து புன்னகைத்தவன், இல்ல, என் மனசையே பிக் பாக்கெட் அடிச்சது நீதான்னு என மனதினுள் எண்ணிக்கொண்டு, என் பர்ஸ் எப்படி தருவ? என் என்கேஜ்மெண்ட் ரிங் வேணும் என அவளை வம்பிழுத்தான். அது எந்த சேட்டு கடையில ஏலத்துல இருக்கோ யாருக்கு தெரியும் என்றதில் அவன் முறைக்க, எனக்கு பீஸா வாங்கி கொடு, உன் பர்ஸ திருப்பி தரலாமா வேணாமான்னு யோசிச்சு முடிவு பண்றேன் என்றால் மூக்கை சுருக்கி. ஓடிங்க என அவன் அவளை துரத்திட அஷிதா வெளியில் ஓடிவிட்டாள். இருவரது உரையாடல்கள் காதில் விழுந்தாலும் கவனம் என்னவோ உற்சவியின் மீதே இருந்தது ஸ்வரூப் அவதேஷிற்கு. அவனது பார்வை உறுத்தினாலும், நல்லா யோசிச்சுக்கோ, உன் வீட்டுக்கு வரணுமான்னு, வந்தா பாதி பொருளை சுருட்டிட்டு போயிடுவேன் என்ற எச்சரிக்கையுடன் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அந்த அறை 3 பெண்களுக்காக ஒதுக்கிய அறைதான். அவனோ பார்வை மாறாமல், ஷோஃபாவில் அமர்ந்திருந்த தோற்றம் மாறாமல் அதே இடத்தில் நிலைத்திருக்க, சிறிது நேரத்தில் குளியல் அறையில் இருந்து வந்தவள், நீயே இப்படி உட்கார்ந்தே இருக்க, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே என்றால் புரியாமல். அதில் எழுந்து அவள் அருகில் வந்தவன் கைகள் 2ஐயும் பின்னால் கட்டிக்கொண்டு மெல்ல அவள் முன் குனிந்து, என்னையவே சுருட்டி உன் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்ட, இதுக்கப்புறம் என் வீட்டு பொருளை எடுத்தா என்ன, எடுக்கலனா என்னடி திருடி என்றான் கண்களில் ரசனை மின்ன. அவள் ஒரு கணம் விழித்து விட்டு, நீ என்ன நியூஸ் பேப்பரா டைனோசர், சுருட்டி மடக்கி வைக்கிறதுக்கு என கேலியுடன் வினவ, அவனோ முறைப்பதற்கு பதிலாக மென்னகை புரிந்தான். ஏனோ அப்புன்னகை அவளை அந்நிமிடம் வாரி சுருட்டி போனது என்னவோ உண்மைதான். ஐ மீன் இட் துளைக்கும் பார்வையுடன் அழுத்தமாக கூறினான். தேவையே இன்றி உற்சவியின் இதய துடிப்பு அதிகமாக, என்ன மீன் பண்ற, எனக்கு புரியல என்றவளுக்கு உண்மையாகவே அவனது கூற்றும் பார்வையும் செயலும் புரியவே இல்லை. அவனோ எந்தவித ஒப்பனை பேச்சும் இன்றி நேரடியாக ஐ லவ் யூ விஷா என்றிட அவளோ ஸ்தம்பித்தாள். உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிக்கலையே? உற்சவி திகைப்பு பரவ வினவிட, இன்னும் முழுசா பைத்தியம் பிடிக்கல என அவளை ஆழ பார்வை பார்த்தபடி கூறினான் ஸ்வரூப். அவன் இதழ்களில் குறும்பு புன்னகை தவழ்ந்தபடி இருக்க, எப்பவும் கல்ல முழுங்கினவ மாதிரியோ இல்ல ஜெயில் வார்டன் மாதிரியோ முறைச்சு பார்த்துக்கிட்டே தானே இருப்ப, இப்ப எதுக்கு சும்மா சும்மா சிரிச்சிட்டு இருக்க என புருவம் நெறித்து கேட்டவளுக்கு அவனே வித்தியாசமாக தெரிந்தான். லவ் வந்தா சில சேஞ்சஸ் வருமாம் திருடி, உனக்கு அப்படி எதுவும் சேஞ்சஸ் வரல என கண்ணோரம் சுருங்க கேட்டான் ஸ்வரூப் அவதேஷ். அது லவ் வந்தாதானே தோல் குலுக்களுடன் பதில் அளித்தவளை கண்டு சன்ன சிரிப்புடன், அப்போ உனக்கு என் மேல லவ் வரல என்றவன் நெற்றியை ஒரு விரலால் நீவி கொண்டான். உன் மேல எனக்கு எதுக்கு லவ் வரணும்? சற்றே சீரலுடன் அவள் வினவ, எனக்கு வந்திருக்கே, அப்போ உனக்கும் வந்திருக்கணும் தானே என அர்த்த பார்வை வீசியவன்,
நிறுத்தி நிதானமாக, 12 வயசுலயே கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்க ரெடி ஆகிட்டதன. இப்ப 25 வயசே ஆகிடுச்சு. சோ நம்ம குழந்தை பெத்துக்கிட்டா நீ குழந்தைய கொஞ்சலாம், நான் உன்னை கொஞ்சுவேன் என அவளை திகைக்க வைத்தான். யூ நோ வாட் விஷகிருமி, இப்ப எல்லாம் எனக்கும் கூட கவிதை தோணுது. சீக்கிரமே கவிஞனானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல என்று சிறு வெட்க முறுவலுடன் தலை கோதியவன் அவளை போன்றே கூறி பெண்ணவளை வாயடைக்க செய்தான். இப்ப எல்லாம் நீ ரொம்ப கியூட்டா தெரியற, இல்ல என் கண்ணுக்கு மட்டும் அழகா தெரியறியா என இதழ் மடித்து யோசிக்கும் பாவனை வீசியவன், சரி அந்த ஆராய்ச்சிய நான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அப்போ வச்சுக்கிறேன். ஐ லவ் யூ திருடி, ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் த ஹார்ட் என அவனது இதயத்தை குத்தி கூறினான். மலங்க மலங்க விழித்த உற்சவி, இதுக்கு பேர் லவ் இல்ல டைனோசர், பைத்தியக்காரத்தனம். 10-15 நாளா சரியா தூங்காம காணாம போன பசங்களை தேடி அலைஞ்சதுல உனக்கு ஹாலுசினேஷன் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் உன் ஃபியான்சி கிட்ட பேச வேண்டிய டயலாக எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க என தலையை சொரிந்தாள். அவனை உலுக்கி, கோட்டசாமி கனவுல இருந்து எந்திரி, நான் உன் ஃபியான்சி இஷானா இல்ல, உற்சவி என கவுண்டமணி காமெடி போன்று கிண்டலடித்தாள். அதில் அவள் இரு கைகளையும் பிடித்து அவளது முதுகுக்கு பின்னால் கட்டியவன் அவனது வெப்ப மூச்சு தீண்ட நெருங்கி நின்று, ஹாலுசினேஷன் தாண்டி, எங்க பார்த்தாலும் உன் முகம் மட்டும்தான் தெரியுது. எதை பத்தி யோசிச்சாலும் உன் ஞாபகம் தான் வருது. எந்த வேலை செஞ்சாலும் உன் வாசம்தான் எனக்கு உயிர்ப்ப கொடுக்குது. உன் கைய பிடிக்காத கொஞ்ச நேரம் கூட என்னோட உயிரோட்டம் நின்னு போயிடுது என அழுத்தம் திருத்தமாக தன் மனதை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் ஆண்மகன். அவளோ அவன் மூச்சை சுவாசிக்காமல் இருக்கும் பொருட்டு மூச்சை உள்ளிழுத்து அது முடியாமல் பெருமூச்சுக்கள் வாங்கினாள். அவன் பேசியது எதுவும் அவளுக்கு ரசிக்கவில்லை, ரசிக்கவும் முடியவில்லை. அவள் பதில் பேசும் முன்னே கள்ள புன்னகையில் அவளை கொள்ளையிட்டவன், நான் பேசுறது கிரிஞ்சா இருக்குல்ல, பட் ஐ லவ் திஸ் கிரிஞ்ச், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டோட்டலி என தீவிரத்துடன் உரைத்தவனது குரல் கிறக்கத்துடன் தேய்ந்தது. பட்டும் படாமல் அவள் மேனியுடன் உரசி நின்ற ஆடவனது தேகத்தில் பல மின்னல்கள் ஊற்றாக பாய, ஷால் ஐ ஹக் யூ திருடி என கேள்வியுடன் அவள் முகம் பார்த்தவன் அதுவோ இன்னும் அதிர்விலிருந்து வெளிவராததை கண்டு, ஓகே இதுக்கும் சேர்த்து ஷாக் ஆகிக்கோ என அவளை தன் மார்புடன் புதைத்து கொண்டான். ஆடவனின் அணைப்பில் சிலையாக சமைந்து நின்ற உற்சவிக்கு சில நிமிடம் கழித்தே உணர்வு மீண்டது. அவனை வெடுக்கென தள்ளிவிட்டவள், என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா என எரிச்சலானாள். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன். அப்படி முடிவு எடுத்துட்டா செத்தாலும் மாற மாட்டேன். இந்த கொஞ்ச நாள்ல என்னோட அழுத்தம் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்குமே விஷா என்றான் விழியிடுங்க. கண்ணை இறுக்கி மூடி திறந்தவள், நீ என்ன லவ் பண்ற, சரி இப்ப என்ன பண்ண சொல்ற என சலனமற்று கேட்க, சிம்பிள், லவ் மீ பேக் என்றான் அசட்டையுடன். கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி கொண்டவள், தென் உன் அந்த புறத்துல வந்து உனக்கு சேவை செய்யணுமா, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமோ என பல்லிடுக்கில் கோபத்தை அடக்கியபடி அவள் வினவ, என பின்னந்தலையை சிறு கேலி நகையுடன் கோதி கொண்டவன், அந்த பத்ரி உனக்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கத்து கொடுத்து வச்சிருக்கான் விஷா. அந்த புற சேவை கேட்க நல்லாதான் இருக்கு என குறுஞ்சிரிப்பை வீசியவனை பார்வையால் எரித்தாள் அவள். பட் அன்பார்ச்சுனேட்லி என் வீட்டுல அந்த புறம் எல்லாம் இல்லடி திருடி. உன்னை லவ் பண்றது பின்வாசல் வழியா வர வச்சு சல்லாபிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கல்யாணம் செஞ்சு உரிமையா உன் கைய பிடிச்சு என் வீட்டோட ராணியா முன்வாசல் வழியா கூட்டிட்டு போறதுக்கு என்றவன் ஒவ்வொரு சொல்லையும் நிறுத்தி நிதானமாக அவளுக்கு உரைக்கும்படி உரைத்தான். அவளோ இன்னும் திகைத்து, என்னது கல்யாணமா என்றதில், ஆமா, லவ் பண்றதுக்கு கல்யாணம் பண்ணதான, கல்யாணம் பண்ணுனாதான குழந்தை பெத்துக்க முடியும் என்று புரியாமல் பேசியவன் அதன் பிறகே அவளது குழப்பம் புரிந்து இதழ் மடித்து புன்னகைத்தான். கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி திருடி. ஆனா என் பொண்டாட்டியும் என் குழந்தையையும் யாரும் முறை தவறி வந்துட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாது என்றவனின் கருவிழிகளில் காட்டிய அழுத்தத்தில்
ஜனனியின் கூற்று நினைவு வந்து சுள்ளென மனதை தைத்தது. தலையை உலுக்கிக் கொண்டவள், நீ பேசுறதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு ஸ்வரு என கோபமாக அவள் பார்க்க, ஓஹோ, மேடம் என்ன சைட் அடிச்சதெல்லாம் அபத்தம் இல்லையோ என கேட்டான் குறும்பாக. ஸ்வரு, நிறைய பேர் காஸ்ட்லியான நகை கண்காட்சிக்கு போறது அந்த நகை அத்தனையும் வாங்கறதுக்காகவோ வாங்கி கழுத்துல போட்டுக்கிறதுக்காகவோ இல்ல, யூனிக் டிசைன்ஸ் பார்த்து ரசிக்கிறதுக்கு. நீ யூனிக் பீஸ் டைனோசர், உன்னை பார்க்கலாம் ரசிக்கலாம், ஆனா சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அந்த ஃபில்டர் இடியட் முடிவை நான் என்னைக்கும் எடுக்க மாட்டேன் என திட்டவட்டமாக கூறி அழுத்தத்துடன் நின்றவளை மெல்ல மெல்ல தலைக்கேறிய சினத்துடன் வெறித்தான் ஸ்வரூப் அவதேஷ். அத்தியாயம் 54. ஸ்வரூப்பும் உற்சவியும் ஒருவரை ஒருவர் முறைத்திருக்க சஜித்திடமிருந்து அடி வாங்காமல் தப்பித்து மீண்டும் அறைக்குள் புகுந்த அஷிதா, அடடடடா, மறுபடியும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா என்றால் இடுப்பில் கை வைத்து. சஜித்தோ, இங்க சண்டை போட்டு கூட பேச முடியல என தனக்குள் முணுமுணுத்து கொண்டான். உற்சவி, சஜி, நாங்க சென்னைக்கு போறோம் என்று உறுதியாய் கூற அதில் திகைத்தவன், உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொன்னோம் ஷவி என்றான் முறைப்பாக. நான் வரல அவள் வெடுக்கென கூற, ஸ்வரூப் அனலடிக்கும் பார்வையுடன், நீ வர்றியா இல்லையான்னு யாரும் உன்கிட்ட ஒப்பீனியன் கேட்கல, வரணும், தட்ஸ் இட் என கர்ஜித்து விட்டு கோபத்துடன் அங்கிருந்து சென்றான். என்ன ஆச்சு இவனுக்கு என்று புரியாமல் சஜித் அவன் பின்னே செல்ல, அஷிதாதான், ஏண்டி அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க என்று வாயை விட்டு விட்டாள். அவளை தீயாக முறைத்த உற்சவி, யாரு, நானா நானா என கோபத்தை அடக்க இயலாமல் கேட்க, சரி சரி, அவன்தான் உன்கிட்ட சண்டை போடுறான் போதுமா, நீ சந்திரமுகி அவதாரம் எடுக்காத என தப்பித்து நல்ல பிள்ளையாக சென்று படுத்து கொண்டாள். பூனை போல விஹானாவின் அறைக்குள் நுழைந்த ஜோஷித் குளியலறை வாசலில் நின்று விரல்களால் 1 2 3 என எண்ணிக்கொண்டிருக்க, சரியாக 4 சொல்ல போகையில், டால்ஸ், ஷவி என கத்தியபடி கதவை திறந்து முகத்தை மட்டும் நீட்டினாள் விஹானா. அடியே, எங்கடி போய் தொலைஞ்சிங்க, தண்ணி வரல என கத்திட, அவளுக்கு முகத்தில் சோப்பு போட்டதில் கண்ணில் பட்டு கண்ணும் திறக்க இயலாமல் சதி செய்தது. அதில் எதிரில் நின்றவனை பார்க்க இயலவில்லை. அவனோ ஒரு நொடி சுவரில் கையை கொடுத்து ஆற அமர அவளை ரசித்து விட்டு, தண்ணி வரலி அடிச்சீட்டர் சுச்சோ என பாவமாக கேட்டான். ஆடவனின் குரல் கேட்டதில் சிலிர்த்த ரோமங்களை எல்லாம் அடக்க இயலாமல் படக்கென கண்ணை திறந்தவள் கண் எரிந்ததில் மீண்டும் மூடிக்கொண்டாள். ஆடப்பாவி, நீதான் தண்ணியை நிறுத்தி வச்சிருக்கியா, கண்ணு எரியுதுடா பணங்க மண்டையா என கத்தினாள். எனக்கு செம்மையா தூக்கம் வருதுடி, நீ எப்ப குளிச்சுட்டு வந்து எப்ப உன்னை பார்த்துட்டு நான் தூங்க போறது, அதான் வால்வ க்ளோஸ் பண்ணிட்டேன் என்று ரசனையுடன் கூறிட, இப்ப என்னையே பார்க்கணும் என கேட்டு கண்ணை கசக்கினாள். இதோ இதுக்குதான் என வெளியில் தெரிந்த முகத்தின் அருகில் சென்றவன் 2 விரல்களால் அவளது கன்னம் பற்றி நீர்த்துளிகள் படர்ந்திருந்த செவ்விதழ்களில் அழுந்த முத்தமிட்டு, குட் நைட் சீட்டர் என்று மந்தகாச புன்னகையுடன் வெளியில் செல்ல, அவள் ஒரு கணம் செயலிழந்து விட்டாள். நடுங்கிய மேனிதனை அதன் போக்கில் விட்டுவிட்டு மீண்டும் உள்ளே புகுந்து கொண்டவள் ஷவரின் முன் நிற்க தனக்காக தண்ணீரும் வந்தது. அவன் அதரம் தீண்டிய தன் இதழ்களை ஒருமுறை வெட்கம் பொங்க தொட்டு பார்த்து கொண்ட விஹானாவிற்கு அப்போதும் நிதர்சனம் உரைக்கவில்லை. அதிலும் மறுநாள் ஆடவர்களின் வீட்டிற்கு செல்ல போகிறோம் என்று அஷிதா கூறிய போதும், நல்ல வேளை சென்னைக்கு போகல, இன்னும் கொஞ்ச நாள் அவன் கூட இருக்கலாம் என்ற எண்ணமே முதலில் வந்தது. மேலும் சிந்திக்க விடாமல் ஆடவனின் ஸ்பரிசம் அவளது மூளைக்கு வேலை நிறுத்தம் கொடுத்திருக்க, அவளும் அவ்வின்பத்தில் மூழ்கி போனாள். மறுநாள் காலை மலை கிராமத்தில் இருந்து சித்தூரின் மத்தியில் இருக்கும் ஆடவர்களின் மாளிகை நோக்கி பயணப்பட்டனர். மற்ற நால்வரும் ஜாலியாக பேசிக் கொண்டு வர ஸ்வரூப்பும் உற்சவியும் மட்டும் இறுகிய மனதுடன் அமர்ந்திருந்தனர். அவர்களது மகிழ்ந்து மிக பெரிய பிரம்மாண்டமான வாயிற் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய, கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை
தோட்டமே நிறைந்திருந்தது. வண்ண வண்ண பூக்களின் தோட்டம் ஒரு புறமும், காய்கறி தோட்டம் ஒரு புறமும், சுற்றிலும் வாழை மற்றும் தென்னை மரங்களின் அணிவகுப்பு ஒரு புறமும் என பசுமையாக காட்சியளித்தது. தோட்டத்தில் வேலை பார்க்கும் ஆட்களின் எண்ணிக்கையே 50 கடந்திருக்க, இவர்களின் வரவு அறிந்து அனைவரும் வேலையை நிறுத்திவிட்டு வணக்கம் கூற தொடங்கினர். அனைத்திற்கும் தலையசைப்பை கொடுத்தவர்கள் தோட்டத்தின் மத்தியில் வீற்றிருக்கும் ராஜ மாளிகையின் பிரம்மாண்ட வாயிலில் காரை நிறுத்தினர். ஆத்தாடி, வீட்டுக்கும் கேட்டுக்கும் நடந்துட்டு வந்தாலே அடுத்த பசி வந்துடும் போலையே என அஷிதா வியக்க, வீட்டுல தோட்டம் வைக்கலாம், இவனுங்க என்னடி தோட்டத்துக்குள்ள வீட்டை கட்டி வச்சிருக்கானுங்க என விஹானா கிண்டல் அடித்தபடி இறங்கினாள். இவர்களின் வரவை அறிந்ததும் 3 தாய்மார்களும் கண்ணீர் பொங்க அவர்களை அணைத்துக் கொள்ள, போங்கப்பா, இப்படியா வீட்டுக்கு வராம இருப்பீங்க, உங்களை பார்க்காம மனசே சரியில்லை என்று சித்தாரா மூவருக்கும் நெட்டி முறித்தார். ஜோஷித்தின் தாயான கனகரூபிணி, இனிமே இப்படியெல்லாம் ஒரேடியா வெளியே தங்கிடாதீங்கப்பா, ஏதோ அந்த நேரத்துல உங்களோட முடிவுக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தோம் என முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ள, கையில் ஆரத்தி தட்டுடன் வந்த உமையால், சரி சரி, 2 பேரும் கண்ணை கசக்காம சிரிச்ச முகமா இருங்க, அவங்களே அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்காங்க என்று மூவருக்கும் ஆரத்தி எடுக்க, உற்சவிதான், பெரிய போருக்கு போயிட்டு வெற்றி வாக சூடிட்டு வந்திருக்கானுங்க பாரு என மற்ற இருவரிடமும் நக்கலடித்தாள். மெதுவா பேசுடி, சமுத்திரம் பாய்ஸ்க்கு கேட்டா பொங்கிடுவானுங்க என விஹானா முணுமுணுக்க, அஷிதாவோ, டால்ஸ், உள்ள இருந்து மீன் குழம்பு வாசம் ஆள தூக்குது என்று ஆவலை அடக்கியபடி கூறியதில், அடி பாவி என முறைத்தனர் இருவரும். தாய்மார்களை ஒருவாறாக சமன் செய்த மூவரில் ஸ்வரூப் தான் பெண்களை அருகில் அழைத்தான். நீங்க ஏன் அங்கேயே நிக்கிறீங்க, வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா என்றதில் மறுநொடி மூவரும் அருகில் வந்திருக்க, மா இவங்க என மெல்ல இழுத்து பின், எங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளா காணாம போன பசங்களை தேடின இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப உதவியா இருந்தாங்க என்றதும் பெண்கள் மூவருக்கும் வியப்புதான். சித்தாரா, அப்படியா, பாவம், பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டா வேலை வாங்குனீங்க, ஒழுங்கா சாப்பாடெல்லாம் கொடுத்தீங்களா இல்லையா என்றவர், உள்ள வாங்கம்மா என அழைக்க, சஜித், அத ஒன்னதான் உருப்படியா பார்த்தாலுங்க என்றதில் ஏகத்துக்கும் முறைத்து வைத்தது பெண்கள் அணி. அஷிதாவோ, காஞ்சு போன ரொட்டியை தவிர வேற எதையுமே கண்ணுல காட்டவே இல்ல ஆன்டி இவனுங்க என முறையிட, அடிப்பாவி, காலையில வரும்போது தானே சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட என ஜோஷித் அவளை முறைத்ததில், சஜித், ஆமா சித்துமா, காலங்காத்தால பிரியாணி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டா என்றவனிடம், இப்படி சொல்லி காற்றியே அந்த பிரியாணியை உடம்புல ஒட்டுமா காட்சிலா என்றால் மூக்கை சுருக்கி. உற்சவி, வேணும்னா கம் வாங்கி தேய்ச்சுக்க டால்ஸ், ஒட்டிடும் என கலாய்த்ததில் சஜித் சிரித்திட, ஜோஷித் அவளுக்கு ஐஃபை கொடுத்து கொண்டான். சொருப்போ, உன் மொக்கைய கொஞ்சம் நிறுத்துடி என கடிந்ததில், நீ போன்ற மொக்கைய விட கம்மிதாண்டா டைனோசர் என்று அவன் கூறிய காதல் வசனங்களை மொக்கை என சூசகமாக கூறிட, அதனை புரிந்து கொண்டவன் அவளை பார்வையால் எரித்து, தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கிட்டு போகாதடி என்று எச்சரித்தான். விஹானாதான், ஐய நிறுத்துறீங்களா என்று அவர்கள் ஆரம்பித்த சண்டையை கலைத்தாள். 3 தாய்மார்களும் தான் திகைப்பு மாறாமல் உறைந்து நின்றனர். அதிலும் அவர்களது மகன்கள் பெண்களிடம் இத்தனை இலகுவாக பேசியே இன்றுதான் பார்க்கின்றனர். ஸ்வரூப் அதன் பிறகே அவர்களது அதிர்ச்சியை உணர்ந்து தொண்டையை கனைத்து கொண்டு, மா, நாங்க அப்பா சித்தப்பா எல்லாரையும் பார்த்துட்டு வரோம், இவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போங்க என்று உத்தரவிட்டு அங்கிருந்து நழுவி விட, மற்ற இருவரும் அவனுடன் சென்று விட்டனர். இவர்கள் செய்த கூத்தை தாய்மார்கள் மட்டுமா பார்த்தார்கள், ஹாலில் இருந்த அவனது அத்தை குடும்பமே பார்த்து கொண்டிருந்தது. பூமிநாதன் இப்பெண்களை உடன் அழைத்து வந்ததில் எரிச்சலுற, யசோதாவிற்கு அவர்களை மரியாதை இல்லாமல் பேசியது கோபத்தை கொடுத்தது. அதைவிட இஷானா கண் சிவக்க கோபத்தை அடக்க அரும்பாடு பட்டு கொண்டிருந்தாள். திருட்டு நாய்களுக்கு வந்த வாழ்வ பாரு என பல்லிடுக்கில் கூற, அனன்யாவும் பாவனாவும், இவளுங்கள அப்படியே வெளியே அனுப்பி விட்டுடலாம் இஷா
என்றனர் சினத்துடன். அனுப்பதான போறேன் என வஞ்சத்துடன் பதில் அளித்தவள் அவர்கள் முன் சென்று நின்றாள். அதுவரையில் பெரியவர்களிடம் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்ட பெண்கள் இஷானா வந்ததில் அமைதி காக்க, அவள் பின்னால் வந்த பாவனாவோ குரலில் இனிமையை கூட்டி, சித்து அத்த, இந்த திருடிங்களை ஏன் அத்தான் கூட்டிட்டு வந்தாங்க என யோசனையாக கேட்பது போல கேட்டிட, ஒரு கணம் பெரியவர்களின் முகத்தில் அதிர்வு தெரிந்தது. இஷானா, பிரச்சனை முடியறவர இவளுங்களை தப்பிக்க விடாம பாத்துக்கணும்ல, அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. கடத்தினவனை பத்தி தெரிஞ்சதும் இவளுங்களையும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க என பாவனாவுக்கு விளக்கம் அளிப்பது போல அவர்களது தகுதியை உரைக்க வைத்தாள். ஏதாவது ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வைங்க அத்த, இல்லனா தண்ணி காட்டிட்டு எஸ்கேப் ஆகிடுவாளுங்க என்றால் அவர்களை முறைத்தபடி. விஹானாவும் அஷிதாவும் அவர்களை முறைத்திருக்க, உற்சவியோ இஷானாவை ஆராய்ச்சியுடன் ஏறிட்டு, சாத்தானோட தங்கச்சி வேதம் ஓதுறத பத்தி கேள்விப்பட்டிருக்கியா இஷானா என கேட்டாள் நக்கலுடன். சுறுசுறுவென ஆத்திரம் ஏற அவளை தீப்பார்வை பார்த்தவளை கேலி பார்வையுடன் ஒதுக்கினாள். கனகரூபிணியும் உமையாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, சித்தாரா சற்று சிந்தித்து விட்டு பின், இஷா, என் பசங்க இவங்கள ஃப்ரெண்ட்ஸ்னு தான் சொன்னாங்க. இவங்க திருடுனாங்களோ இல்லையோ, ஆனா என் பசங்களோட பொறுப்புல அவங்க முழு நம்பிக்கை வச்சு கூட்டிட்டு வந்தவங்க கண்டிப்பா தப்பான பொண்ணுங்களா இருக்க முடியாது என்று தீர்க்கமாய் கூறிட, அதனை ஒப்புக்கொள்வது போல உமையால், நீங்க வாங்கம்மா, வந்து ரெஃப்ரெஷ் ஆகுங்க, சாப்பிடலாம் என்று கையோடு அழைத்து சென்றதில் மூவரின் மனதிலும் ஒருவித குற்ற உணர்வு நிரம்பியது. அறைக்குள் நுழைந்ததும் ஆளுக்கொரு திசையில் அமர்ந்துவிட, விஹானா, அது எப்படிடி அவ நம்மள பத்தி சொல்லியும் உள்ள விட்டாங்க என்று வியப்பாக கேட்டாள். அவங்க பசங்க மேல அவ்வளோ நம்பிக்கை விஹா, நம்மளா இருந்தா கூட ஒரு செகண்ட் யோசிச்சிருப்போம் என்ற உற்சவிக்கு இங்கிருந்து கிளம்பும் வரை எதையும் திருடிவிடக் கூடாது என்ற அச்சம்தான் முதலாய் மனதில் பிறந்தது. அஷிதாவோ, கிரேட்ல டால்ஸ், நம்ம சமுத்திரம் பாய்ஸ் மாதிரியே அவங்க அம்மாக்களும் செம்ம ஸ்வீட் என்றால் சிலாகித்து. அந்நேரம் தேஜஸ்வின் உற்சவிக்கு போன் செய்ய, சொல்லு தேஜா என்றாள். பாஸ் 3 பேருக்கும் லைன் கிடைக்கல ஷவி, எங்க இருக்காங்க என கேட்டான் பரபரப்பாக. அவங்க அப்பாவை பார்க்க போனாங்க தேஜா, எதுவும் முக்கியமான விஷயமா? ஆமா, பசங்களை வாட்ச் பண்ணதுல ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருக்கு. எல்லாருமே நைட் நேரத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக மாத்திரை எடுத்துக்கிறாங்க என்றதும், ஷிட், அப்ப அதுலதான் ஏதோ பிரச்சனை இருக்கு தேஜா, சொருட்ட சொல்லி உடனே மெடிக்கல் செக்கப் ஏற்பாடு பண்ண சொல்லலாம் என்று போனை வைத்துவிட்டு அவசரமாக சொரூப்பை தேடி சென்றாள். கூடவே மற்ற இருவரும் அவளை பின்தொடர்ந்தனர், நேர போகும் அதிர்ச்சி அறியாமல். அத்தியாயம் 55. தந்தையர்களை பார்க்க சென்ற ஆடவர்கள் மூவருமே மாத்திரையின் விளைவால் உறக்கத்தில் இருந்ததில் அவர்களை தொந்தரவு செய்யாமல் பார்த்துவிட்டு வெளியில் வந்தனர். யசோதா உர்ரென்ற முகத்துடன் இருந்ததை ஜோஷித் கண்காட்ட, ஸ்வரூப் சிறு புன்னகையுடன் அவர் அருகில் அமர்ந்து, என்னாத்த, எங்களை பார்க்காம ஒரு சுத்து இழைச்சிட்டீங்களா என கரிசனத்துடன் கேட்டதில், உங்களுக்கு தான் இப்படி ஒரு அத்தை இருக்குன்றதே ஞாபகம் வரமாட்டங்குதே என்றார் சிலுப்பலாக. அவருக்கு மறுபக்கம் அமர்ந்த சஜித், உங்களை மறந்தாதானே அத்தை ஞாபகம் வச்சுக்க என ஐஸ் வைத்தான். அவரோ அதில் மெல்ல புன்னகைத்து, என் பொண்ணு கிட்ட பேச வேண்டியத என்கிட்ட பேசுறீங்க மாப்பிள என்று கிண்டலாக கூற, அவனுக்கு என்னவோ அஷிதாவின் நினைவே வந்தது. அதில் அவன் முகத்தில் மலர்ந்த புன்னகை. அவனை ஒரு கணம் பார்த்து புருவம் சுருக்கிய ஸ்வரூப் யோசனையில் மூழ்க, பூமிநாதன் தான், அந்த திருட்டு பொண்ணுங்களை ஏன்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க வேண்டியது தானே என்று கடுகடுத்தார். ஜோஷித் எழுந்த கோபத்தை அடக்கி கொண்டு, அவங்க எதையும் திருடவே இல்ல மாமா, எங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க என்றான் அழுத்தமாக. ஹெல்ப்பாம்ல ஹெல்ப்பு என்று தனக்குள் பொறிந்தவர், அப்ப காசை கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டியது தானே என்றதில் ஸ்வரூப் நிதானமாக, சில விஷயங்கள் விலை மதிப்பில்லாதது மாமா, அதே மாதிரிதான் அந்த பொண்ணுங்களும் திருடிங்க தான், ஆனா துரோகிங்க இல்ல. இப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸா இங்க வந்திருக்காங்க,
அந்த மதிப்பு கிஞ்சித்துக்கும் குறையக்கூடாது என பொதுவாகவே கூறி அனைவரையும் ஒரு பார்வை பார்க்க அவனது அத்தை பெண்களுக்கு முகம் செத்து விட்டது. அவசரமாக ஹாலுக்கு வந்த உற்சவி சட்டென பேச்சற்று நின்றுவிட பூமிநாதனும் யசோதாவும் அவர்களை அருவருக்கும் பார்வை பார்த்துவிட்டு எழுந்து சென்றனர். இஷானாவும் இந்த கூத்து எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்கதானே போறேன் என கேலி சிரிப்பொன்றை உதிர்த்திட அவர்களும் பெற்றோர்களின் பின் சென்றனர். பிரீத்தனை வேறு காணவில்லை என்ற பதற்றம் அனைவருக்கும் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டாமல் நடித்து கொண்டனர். ஜோஷித் கண்ணாலேயே என்னடி என விஹானாவிடம் விசாரிக்க போன் பாரு என சைகை காட்டினாள். அதன் பிறகே தேஜஸ்வின் அழைத்தது தெரிய ஸ்வரூப் அவனுக்கு அழைத்து பேசி அவனது கூற்றில் புருவம் சுருக்கினான். ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ற டேப்லெட் லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாஸ் என்றதில் சஜித்தும் மடிக்கணினியை எடுத்து வந்து அவர்கள் உட்கொள்ளும் மாத்திரை என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் என்று ஆராய்ந்தான். அவன் அருகில் உற்சவியும் அமர்ந்து கூர்மையுடன் பார்க்க எல்லாம் சுகர் பிபி மாத்திரை மாதிரிதான் இருக்கு சஜி என்றால் யோசனையுடன். ஜோஷித் ஆனா எல்லாம் வாலிப பசங்க ஷவி, அவங்களுக்கு எப்படி சுகர் பிபி இருக்கும், அதுவும் அத்தனை பேருக்கும் என்றதில் ஒருவேளை இல்லாத சுகர் பிபியை எல்லாம் வர வச்சிருப்பாங்களோ ஜோஷ் என விஹானா கேள்வியாக கேட்க இருக்கும் டி சம்திங் ஃபிஷி என்றான் தாடையை தடவிக்கொண்டு. ஸ்வரூப்போ தீவிர சிந்தனையுடன் தேஜா காலையிலிருந்து நைட்டு வரையான அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எனக்கு ஒண்ணு விடாம வேணும், யூ காட் மை பாயிண்ட், ஒண்ணு விடாம என அழுத்தி கூற ஓகே பாஸ் என்றவன் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. அங்க வேலைய சிரத்தையா பாக்குறாங்க. தென் ஈவினிங் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு ஹெட்போன்ல பாட்டு கேட்டுட்டு தூங்குறாங்க. லீவ் நாள்லயும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல, எங்கேயும் அவ்வளவா வெளியில போறதில்ல என்றான். பாட்டு கேக்குறாங்களா, அதுவும் ஹெட்போன்ல என குழப்பமாய் கேட்ட ஸ்வரூப்பிடம் ஆமாம் பாஸ், எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சிருக்கானுங்க என்றதில் இன்ட்ரெஸ்டிங் என்று போனை வைத்து விட்டான். அஷிதாவோ எல்லாரும் இசை ரசிகர்களா இருப்பாங்க போல சொரு என்றதில் நீ வேற அஷி, அவனுங்க யாருக்கும் பட்டன் போன் கூட யூஸ் பண்ண தெரியாது, இதுல எப்படி ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க என கழுத்தை தேய்த்து கொண்டான். விஹானா அட இப்ப எல்லாம் கம்மி விலையில கூட ஸ்மார்ட் போன் வந்துடுச்சு சொரு, அதுல இருக்க பேசிக் ஆப்ஷன்ஸ ஈஸியா கத்துக்கிறாங்க, அதுவும் மியூசிக் கேட்கறது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லி கொடுத்திருக்கலாம்ல என்றதும் இருக்கலாம், ஆனா எதையும் அக்செப்ட் பண்ணிக்கதான் முடியல விஹா, எதுவோ ஒண்ணு நெருடிக்கிட்டே இருக்கு என்றான் பெருமூச்சுடன். கனகரூபிணி அவர்களது வாதத்தினுள் புகுந்து கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கலாம்ல, இந்த ஜூஸ குடிங்க முதல்ல என்று அனைவருக்கும் கொடுக்க அஷிதா என்னது ஜூஸா என நெஞ்சில் கை வைத்து கொண்டவள் அப்போ மீன் குழம்பு ஆண்டி என்று கேட்ட தோரணையில் சிரித்து விட்டார். நீங்க தான் சீரியஸா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, சாப்பிட கூப்பிட்டா வருவீங்களோ மாட்டீங்களோன்னு ஜூஸ கொண்டு வந்தேன் என்றதில் நான் வருவேன் ஆண்டி என்று முதல் ஆளாக நின்றாள். விஹானாவோ ஆண்டி ஜூஸுக்கு பதிலா மீன் குழம்ப ஊத்தி கொடுங்க, குடிச்சிடுவா என கேலி செய்திட அத்தனை நேரமும் தீவிர யோசனையில் இருந்த ஜோஷித் அவ்தேஷ் பரபரப்புடன் சஜி லேப்டாப்ப குடு என்று அவசரமாக வாங்கினான். சஜித்தும் உற்சவியும் மாத்திரைகளை பற்றிய ஆராய்ச்சியை விட்டுவிட்டு அவனை குழப்பமாக பார்க்க ஸ்வரூப் என்னாச்சு ஜோ என கேட்டான். நம்ம ஹோட்டல்ல ஒருத்தனோட பர்ஸ்ல இருந்து சிப் எடுத்தோம்ல, அதுல இருக்கிற டீட்டெயில்ஸ டீகோட் பண்ண முடியலன்னு சொன்னேன்ல, அதுக்கான கீ பிரீத்தன் வச்சிருந்த சிப்ல பார்த்த மாதிரி ஞாபகம் சுரா, 2 சிப்பும் எங்க என்றதில் ஸ்வரூப் 2ஐயும் கொடுத்தான். சில நிமிடம் செலவழித்து அவன் எண்ணியது போன்றே டீகோட் செய்து விட்டான். அந்நேரம் சித்தாரா தம்பி அப்பா எந்திரிச்சிட்டாரு என்றதும் ஸ்வரூப்பும் சஜித்தும் எழுந்துவிட ஜோஷித் ஷவி இதுல லோட் ஆகிட்டு இருக்கு, இடையில நின்னுட்டா அகைன் ரிட்ரைவ் பண்ணு என்றிட அவளும் சரி என தலையசைத்தாள். டீப்பாய் மீதிருந்த மடிக்கணினியின் மீதே பெண்கள் மூவருக்கும் கவனம் இருந்தது. கம்பீரமாய் திடமான உடற்கட்டுடன் வலம் வந்து கொண்டிருந்த சாணக்கிய அவ்தேஷ் உடல் கருத்து மெலிந்து வதங்கிய நிலையில் காட்சியளித்தார்.
வெகு நாட்கள் கழித்து பார்த்ததினாலோ என்னவோ அவரது நலிந்த தேகத்தின் வித்தியாசம் தெரிய ஸ்வரூப்பின் கண்கள் தானாக கலங்கி போனது. பா என்ற மகனின் குரலில் கண்ணை திறந்தவர், ஸ்வரா, எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? போன வேலை என்னாச்சு? என்றவரின் குரலும் கண்களும் அந்த கம்பீரத்தை தொலைக்காததே ஒருவித நிம்மதியை கொடுத்தது. முதல்ல உங்க உடம்பு எப்படி இருக்கு? நாங்க கேட்க வேண்டிய கேள்விய நீங்க கேக்குறீங்க என மெலிதாய் முறுவலித்து அவரது கரத்தை பற்றி கொண்டான். எனக்கு என்னப்பா, இப்ப விட்டாலும் எந்திரிச்சு ஓடி ஆடி வேலை செய்வேன். உன் அம்மாதான் என்ன படுக்கையை விட்டே எந்திரிக்க விடமாற்றா என்று போலியாய் சலித்தார். நீங்க ஆடி ஓடுனதெல்லாம் போதும் பெரியப்பா, ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்க என்ற ஜோஷித்தின் கூற்றில் புன்னகைத்தவர், உங்களுக்கு போட்டியா வந்துடுவேன்னு உங்களுக்கு பொறாம ஜோ என்றதில், ஆமாமா, அப்புறம் எங்களோட கெத்து குறைஞ்சிடும்ல என சஜித் சிரிப்பை அடக்கி கொண்டு கூற அங்கு மெல்லிய சிரிப்பலை எழுந்தது. அந்நேரம் சஜித்தின் தந்தையான நந்தகோபால் அவதேஷும் ஜோஷித்தின் தந்தையான பாரிராமா அவதேஷும் உள்ளே வர இரு மகன்களும் தத்தம் தந்தையரை கட்டி கொண்டனர். அவர்களது உடலில் ஆங்காங்கே காயம் இருந்தாலும் ஓரளவு நடமாடி கொண்டனர். சாணக்கியருக்கு மட்டும் எழுந்து நடக்க சில நாட்கள் தடை விதித்தது மருத்துவ குழு. அதில் வீல் சேரில் தான் உலா வந்து கொள்வார். அன்பை பொழிந்து சற்று ஆஸ்வாசமானதும் சாணக்கியர், உங்க கூட இருந்த பொண்ணுங்க எங்க என கேட்க ஸ்வரூப் இதழ்களை வளைத்து, ஐசியூல இருந்தாலும் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிடுறது என தந்தையை கிண்டலடிக்க, தம்பி ஸ்வரா, வேகமா வாங்கப்பா, அஷிதா பொண்ணுக்கு என்னமோ ஆகிடுச்சு என சித்தாரா பதற மூவரில் சஜித் அதிகமாக பதறி அடித்து ஓடி வந்தான். இதற்கு சற்று நேரம் முன்பு ரிட்ரைவ் ஆன சிப்பில் ஒரு ஆடியோ இருந்தது. இது என்ன ஆடியோ என குழம்பிய உற்சவி அதை பிளே செய்ய சத்தம் கம்மியாக கேட்டதில் பாக்கெட்டில் இருந்த ஹெட்போனை எடுத்து மாட்டினாள். ஹே, நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன் என்ற அஷிதா வேகமாக ஹெட்போனை மாட்டிக்கொண்டு ஆடியோவை கேட்டாள். சிறிது சிறிதாய் அவள் முகம் மாறிப்போக முகத்தில் முத்து முத்தாய் வியர்வை துளிகள் பூத்தது. ஒரு மாதிரியாக நடுங்க ஆரம்பித்தவள் ஹெட்போனை கழற்றிவிட அவளை பிடித்த மற்ற இருவரும் தான் புரியாமல் விழித்தனர். அஷி, என்னடி ஆச்சு என்ற விகானாவின் குரல் அவளுக்கு கேட்டதோ என்னவோ. நடுங்கிக் கொண்டிருந்தவள் இன்னும் அச்சம் விலகாமல் உதடு துடிக்க ஆரம்பித்திருந்தாள். அவள் அமர்ந்திருந்த கோலம் கண்டு சஜித் யோசிக்காமல் அவள் அருகில் அமர்ந்து அவளை தோளோடு அணைத்து கொண்டு, என்னடி கேடியாச்சு, ஏய் இங்க பாருடி என அவள் கன்னத்தை தட்டினான். சஜு என அவனை அணைத்து கொண்டவளுக்கு இன்னும் நடுக்கம் மட்டும் நிற்கவில்லை. உற்சவி, இதுல வந்த ஆடியோ கேட்டதுல இருந்துதான் சிவராகரா ஸ்வரு என ஸ்வரூப்பை பார்க்க ஜோஷித், ஓ மை காட், இதுல டவுன்லோட் ஆன ஆடியோ ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகிற போல கோடிங் பண்ணிருக்காங்க ஸ்வரா. இன்னும் 2 நிமிஷத்துல டெலீட் ஆகிடும், அதுக்கப்புறம் ரெட்ரீவ் பண்றது கஷ்டம் என்றதுமே ஹெட்போனை ஸ்வரூப் எடுத்திருக்க அதனை வேகமாக தட்டிவிட்ட அஷிதா, வேணா ஸ்வரூப், கேட்காத என்றால் மூச்சு வாங்க. சஜி, அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போ என ஸ்வரூப் உத்தரவிட்டும் அவள் செல்லாமல் முரண்டு பிடிக்க சஜித் யோசிக்காமல் அவளை அலேக்காக தூக்கினான். ஸ்வரூப் ஹெட்போனை காதில் மாட்டியதில் உற்சவி ஒரு பக்கத்தை எடுத்து தனது காதில் மாட்ட விழைய தனது கரம் கொண்டு தடுத்தான். ஜோஷித் முயன்ற போதும், 2 பேரும் அமைதியா இருங்க என உருமலுடன் சத்தமிட்டவன் கூர்மையாக ஆடியோவை கேட்க தொடங்கினான். 2 நிமிடத்தில் அது தானாக டெலீட் ஆகிவிட ஹெட்போனை எடுத்து கண்ணை இறுக்கி மூடி திறந்தவனுக்கும் வியர்த்து வழிந்தது. ஸ்வரு, உனக்கு ஏன் இப்படி ஸ்வெட் ஆகுது? விஹானா பதற்றமாக கேட்க, ஐ எம் ஆல்ரைட் என்றவன் தன்னை அடக்க அரும்பாடு பட்டான். டேய், உன் முகம் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ஆல்ரைட்னு சொல்ற என உற்சவி அவன் கையை பற்றி கொள்ள அவனது இதய துடிப்பு வெளியில் கேட்டது. ஜோ, பிரஷர் மானிட்டர் இருக்கா என ஜோஷித்திடம் வினவ தலையை ஆட்டியவனுக்கு ஸ்வரூப்பின் நிலையை கண்டதும் மனதில் வேதனை அதிகரித்தது. அவர்கள் பின்னே வந்த தந்தையர்களுக்கும் நடந்த விஷயங்களையும் தங்களது மகன்களின் நடவடிக்கையில் ஏற்பட்ட வித்தியாசத்தையும் கண்டு குழம்பியும் வியந்தும் பின் பதறியுமாக இருக்க உற்சவி சொரூப்பை சோஃபாவில் அமர வைத்து அவன் முதுகை நீவி விட்டாள்.
ரிலாக்ஸ்டா ரிலாக்ஸ் என்றவள், ஆண்டி தண்ணி என்று குரல் கொடுக்க சித்தாரா பதற்றத்துடன் நீரை கொடுத்தார். அதனை அவனுக்கு புகட்டியவள், என்னடா ஆச்சு, உன்னை யார் அதை கேட்க சொன்னது, அதுவும் தனியா என்று கடிந்தவள் அவனது பல்ஸை சரிபார்க்க அது சற்று அதிகமாகவே இருந்தது. அதற்குள் ஜோஷித் பிரஷர் மானிட்டரை எடுத்து வந்து கொடுத்து ஸ்வரூப்பின் மறுபக்கம் அமர்ந்து அவனை ஆதரவாக பிடித்து கொள்ள உற்சவி அவனுக்கு ரத்த அழுத்தத்தை சரிபார்த்தாள். உனக்கு பிபி எப்பவும் நார்மலா தானே இருக்கும் என கேட்டிட ஜோஷித், அதெல்லாம் நார்மலா தான் இருக்கும் ஷவி, இப்ப எப்படி இருக்கு என கேட்க, கொஞ்சம் ஹையா இருக்கு என்றவளுக்கு கண்ணை திறந்தும் மூடியுமாக தன்னை நிதானப்படுத்த முயன்ற ஸ்வரூப்பை கண்டு மனம் கலங்கி போனது. கண்களும் தான். அதனை முயன்று மறைத்து கொண்டாள். ஜோஷித்தும் துடித்த இதயத்தை அடக்கி கொண்டு, விஹா, சஜிக்கு பிபி பார்க்க தெரியும், அஷிக்கு பார்க்க சொல்லு என்று மானிட்டரை கொடுக்க அதனை வாங்கிக் கொண்டவள் ஸ்வரூப்பை கவலையுடன் பார்த்துவிட்டு அறைக்கு சென்றாள். உற்சவி, ஸ்வரு, டேக் அ டீப் பிரீத், மூச்சு நல்லா இழுத்து விடு என்று அவனது நெஞ்சையும் முதுகையும் நீவிவிட அவனும் முயன்று மெடிடேஷன் செய்து தன்னை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தான். இதற்கிடையில் பெண்ணவளின் கரத்தை நொடி கூட தளர்த்தவில்லை அவன். இப்ப ஹார்ட்பீட் நார்மல் ஆகிடுச்சா என கேட்டபடி தனது துப்பட்டா கொண்டு அவனது வியர்வை துளிகளை ஒற்றி எடுக்க, இப்போ ஓகேடி, நீ ரிலாக்ஸ் ஆகு என்றான் அவளை பார்த்து. அதன் பிறகே அவனைப் போலவே தனக்கும் வியர்த்து வழிந்து தவிப்பின் உச்சிக்கு சென்று இதய துடிப்பு எல்லையை கடந்து துடித்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியதையே அவள் உணர்ந்தாள். ஜோஷித்தோ, என்னதாண்டா இருந்துச்சு அந்த ஆடியோல என கேட்டதில் ஸ்வரூப் சிவந்த விழிகளுடன், இட்ஸ் மெஸ்மரைசிங் ஜோ, அதுல கேட்ட ஒரு மாதிரியான ஓலக்குரல், ஏதேதோ சத்தம், இட்ஸ் கம்ப்ளீட்லி அப்நார்மல், என்னாலேயே டாலரேட் பண்ண முடியல, அஷி எப்படி மேனேஜ் பண்றான்னு தெரியல, அண்டு வெறும் ஒரு ஆடியோ மண்டைக்குள்ள போய் குடைஞ்சி உடம்பிய கண்ட்ரோல்ல எடுக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ், நவ் இட்ஸ் ஹேப்பனிங் என படபடத்து பேசியதில் மற்ற இருவருமே உரைநிலைக்கு சென்றனர். எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.